திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளால் அமைய பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளையிலே பல திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. மிகவும் பிரபல்யமான 2 திட்டங்கள் தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்பதைப் போல இந்த அறக்கட்டளையிலே தோத்திரத்திற்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாத்திரத்திற்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோத்திரம் தெரிந்தவர்கள் இந்த அறக்கட்டளை தோத்திர அறக்கட்டளை என்று நினைக்கும் அளவுக்கு பஞ்சபுராணம் பாராயணம் செய்தல், திருமுறைகளை பாராயணம் செய்தல், திருமுறைகளை முற்றோதல் செய்தல், சிற்றோதல் செய்தல், முற்றும் எழுதுதல், பல்வேறு திட்டங்கள், பொருள் விளக்கங்கள் அப்படிலாம் இருக்கு. சாத்திர பார்வையிலே பார்த்தால் நம்முடைய சைவ சித்தாந்த சுடருக்கு மேல்நிலை வகுப்பு என்று பல்வேறு திட்டங்கள் நாம் சாத்திரத்திலே செய்து வருகிறோம். இந்த அளவிலே இந்த சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற இந்த நூல் மிகவும் எளிமையான ஒரு நூல். இதோடைய எடை 100 கிராம் கூட இல்லை, இதோடைய பக்கங்கள் 100 கிராம் கூட இல்லை. 100 கிராமுக்குள் இதோட விலையும் கூட 100 ரூபாய் கூட இல்லை. இப்படி 100க்கு குறைவாக இருந்து உயிரின் உன்னதமான ஞானத்தை, இந்த பிறவியின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு விளக்கியிருக்கின்ற இந்த பாடத்திட்டம் 15 அலகுகள் கொண்டது. சென்ற வாரத்திற்கும் முந்தைய வாரம் புதன்கிழமை நாம் முதல் அலகு சிந்தித்தோம். இன்று 2ஆம் அலகு சிந்திக்க இருக்கின்றோம். முதல் அலகிலே சிவஞானம் அறிமுகம். அந்த அறிமுகத்திலே நாம் குரு வணக்க பாடல்களை பற்றி சிந்தித்தோம். அதற்கு அடுத்ததாக இந்த ஞானம் நமக்கு எங்கிருந்து வந்தது என்றால் கைலாயத்திலிருந்து நேரடியாக வந்தது. கைலை அறக்கட்டளையின் மூலமாக உங்களுக்கு வந்தாலும் என்னுடைய குருநாதர் நமசிவாயமூர்த்திகள் திருவாவடுதுறை ஆதீனம், அவருக்கு குருநாதர்கள் உமாபதி சிவாச்சாரியார், அவருடைய குருநாதர் மெய்கண்டார், அவருடைய குருநாதர் நந்தியம் பெருமான், அவருடைய குருநாதர் ஸ்ரீகண்ட பரமசிவம். ஆக இந்த உறவை நாம் தெல்ல தெளிவாக லீகலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், லீகலாக எடுத்துரைக்க முடியும். இப்படிப்பட்ட பரம்பரையிலே நாமும் தோன்றி இருக்கின்றோம், சேர்ந்திருக்கின்றோம். இந்த பரம்பரையை கைலாய பரம்பரை என்று கூறுகின்றோம். அதில் முதல் நால்வரை நம்ம சமயத்தில் நிறைய நால்வர் இருக்காங்க. அகச்சந்தான குறவர்கள் 4 இருக்காங்க, புறச்சந்தான குறவர்கள் 4 இருக்காங்க. நம்முடைய திருமுறைகளை நமக்கு அருளிய சமய குறவர்கள் 4 இருக்கிறாங்க. இதைத்தான் பெரியோர்கள் 4 பேர் போகிற வழியில் நீயும் போப்பா, 4 பேர் சொல்கிறத கேளுப்பா, 4 பேர் படி சொல்படி நட, அவங்க வழியில் நீ நட அப்படின்னா யார் இந்த 4 என்றால் திருமுறைகள் படிப்பவர்களுக்கு சமயக்குறவர்கள் 4, சைவ சித்தாந்தம் படிப்பவர்களுக்கு சந்தானக்குறவர்கள் 4. இந்த 4 யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதிலே அகச்சந்தான குறவர்களாகிய திருநந்தி தேவர், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், மெய்கண்டார், பரஞ்சோதி முனிவர். புறச்சந்தான குறவர்கள் நம்முடைய நாட்டிலே இங்கே பிறந்து நம்மை போல தாய் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து வளர்த்து டேட் ஆஃப் பர்த் வைத்து பிறந்தநாள் கொண்டாடி அப்படி வாழ்ந்தவர்கள் நம்முடைய மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம். இவர்களில் பலர் நூல்களை இயற்றியிருக்கிறார்கள். அவர்கள் இயற்றிய நூல்களை எல்லாம் தொகுத்து மெய்கண்ட சாத்திரங்கள் என்று பெயர். மெய்கண்ட சாத்திரங்கள் ஏனென்றால் மெய்கண்டாரின் சிவஞான போதத்தை முதன்மையாக கொண்டு இருக்கின்றதால் இதெல்லாம் மெய்கண்ட சாத்திரங்கள் என்று பெயர். அப்படி நம்முடைய சாத்திர நூல்கள் என்றால் 14 நூல்கள். இதெல்லாம் நாம் அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். தூங்கும்போது எழுப்பி ஐயா அவங்க பேர் என்னன்னா கைலை துரைசாமி அப்படின்னு எப்படி சொல்கிறோமோ அதுபோல் உங்களுடைய சமயத்தில் இருக்கிற திருமுறைகள் எத்தனை என்றால் 12 சொல்ல தெரியும். ஆசிரியர்கள் எத்தனைனா 27 சொல்ல தெரியும். 12ம் 27ம் கூட சொல்ல தெரியாமல் நம்ம சமயத்தில் இருக்கிறது இருக்காமலே இருக்கலாம். நமக்கு அடையாளத்திற்கு 12க்கு என்ன வைக்கலாம், 12க்கு 12 ராசிகள் வைத்துக் கொள்ளலாம்.
12 ராசிகள். அதுபோல் 27க்கு நட்சத்திரங்கள் வச்சுக்கலாம். 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகளாக இருக்கின்றன. ஆக 27 அருளாளர்கள் 12 திருமுறைகளை அருளியிருக்கிறார்கள். இது தோத்திரங்கள் என்ற திருமுறைகளிலே. சாத்திரத்திலே 14 நூல்கள் இருக்கின்றன. 12 திருமுறையை விட இதில் ஒரு 2 திருமுறை கூட இருக்கு. இது 14 சாத்திர நூல்கள் இதில் இருக்கின்றன. அதில் ஆசிரியர்கள் என்று பார்த்தால் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார், திரு கடவுர் உய்யவந்த தேவநாயனார், மெய்கண்ட தேவர், அருள்நந்தி சிவாச்சாரியார், திருவதிகை மணவாசம் கடந்தார், உமாபதி சிவாச்சாரியார். 6 ஆசிரியர்கள். திருமுறையில் 12 திருமுறை, 27 ஆசிரியர்கள். திருமுறைகளை விட ஆசிரியர்கள் எண்ணிக்கை அதிகம். ஏனென்றால் 9ஆம் திருமுறையில் 9 ஆசிரியர்கள் இருக்காங்க, 11ஆம் திருமுறையில் 12 ஆசிரியர்கள் இருக்காங்க. இங்கே அப்படி இல்லை, ஒரு திருமுறைக்கு பல ஆசிரியர்னு இல்லை, பல நூல்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிலாம் இருக்காங்க. இதில் இருக்கிற 14 நூல்களிலே 8 நூல்களுக்கு சொந்தக்காரர் உமாபதி சிவாச்சாரியார். மெய்கண்ட அட்டகம் என்று சொல்லுவார்கள். ஆக 6 ஆசிரியர்கள், 14 நூல்கள். இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்புறம் மெய்கண்டாருடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டோம். ஏன்னா நம்முடைய முதல் குருநாதர் இந்த புறச்சந்தானத்திலே நமக்கு திருவெண்ணைநல்லூரிலே ஞானம் பெற்று நமக்கு இந்த சிவஞான போதத்தை அருளியவர் மெய்கண்டார் என்பதால் அவருடைய பேக்ரவுண்ட், அவருடைய பயோடேட்டா, அவருடைய ஹிஸ்ட்ரி, அவர் எப்படி பிறந்தார், எங்கே பிறந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படித்தோம். அதிலே நாம் தெரிந்து கொண்டது, இந்த பிறவியிலே நம்முடைய பிராரத்த வினைப்படி நமக்கு குழந்தை பேறு என்பது தலையில எழுதப்படாவிட்டாலும் திருமுறைகளை பாடினால் தலையெழுத்து மாறும் என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த மெய்கண்டாருடைய பிறப்பு. அதுவும் திருவெண்காட்டு பதிகமாகிய கண்காட்டு முதலானும் பாடினால் குழந்தை பிறக்கும் என்பதற்கு சாட்சி மெய்கண்டார். உலகறிந்த சாட்சி, வரலாற்று சாட்சி. எனக்கு தெரிந்த 100 நபர் நம்முடைய ஆசிரியர்களே நிறைய இருக்காங்க. இந்த குழந்தை திருமுறை திருவெண்காட்டு பதிகம் பாடி பிறந்த குழந்தை ஐயா. திருமணமாகி ஒரு 7-8 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அப்புறம் அந்த பதிகத்தை பாடி பாடி கிடைச்ச குழந்தை அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா குழந்தையோட காண்பித்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. நூற்றுக்கணக்கான நபர்களை நான் பார்த்துருக்கிறேன். திருவெண்காட்டு பதிகம் பாடி பிறந்த குழந்தை இது அப்படின்னு சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். குழந்தையோட பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள். நம்ம அதை கூட நம்பாட்டியும் அவங்க ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல சொல்கிறாங்கன்னு நினைத்தாலும் மெய்கண்டார் எப்படி தோன்றினார் என்றால் பதிகத்தை பாடியதால் தோன்றினார். ஆக விதியை வெல்லக்கூடியது இந்த திருமுறைகள். விதியை வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சிவபெருமான் அருளாளர்களை அனுப்பி திருமுறைகளை நமக்கு அருளியிருக்கின்றார். இந்த பாடம் அலகு 2 சாப்டர் 2 இதிலோட நம்ம என்ன பார்க்க போகிறோம், முப்பொருள் உண்மை என்பதை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். நம்முடைய சமயம் அப்படின்னா என்ன அப்படின்னா முப்பொருளை பற்றி பேசுகின்றது. முப்பொருள் என்றால் 3 பொருள். அது பிரித்தோம் என்றால் 3 பொருள். உண்மை என்ன என்றால் அது உண்மையானது, அது சத்தியமானது. உண்மையா சொல்கிறேன், சத்தியமா சொல்லு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் சத்து என்றால் நிலையானது, மாறாதது, ஆளுக்கு ஆள் மாறுறது, காலத்துக்கு காலம் மாறுறதுன்னு இல்லாமல் என்றும் எப்போதும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறதுக்கு பெயர் சத்து அல்லது உண்மை என்று பெயர். ஆகிய 3 பொருள்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்றன. இந்த பிரபஞ்சம் 3 பொருள்களால் ஆனது. அது 3 என்ன, எது எது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த ஒரு பாடம் நமக்கு நம்மை ஞானியாக்குகின்ற ஒரு பாடம். எல்லா பாடமும் அப்படித்தான் வரப்போகுது, ஒன்றுக்கு ஒன்று போட்டியாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் இந்த பாடம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறேன், அடுத்த பாடம் நடத்தும்போது அது அதை விட முக்கியம்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கருத்துக்கள் இருக்கு. யாராவது இதை முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கைங்கிறத என்ன நினைத்து கொண்டு இருந்தோமோ அத்தனையும் பொய், ராங், ஃபூலிஷ், முட்டாள்தனம். உண்மையானது என்னங்கிறத இந்த பாடம் அலகு 2 தான் ஒரு உயிரும் கற்றுக்கிறது. 30,000 புக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டாக் இல்லை இப்போ நமக்கு. அவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய சமயம் மேன்மைகோள் சைவ நீதின்னு ஏன் சொல்கிறோம், சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அப்படின்னு ஏன் சொல்கிறோம் என்றால் 3 பொருள்களை கொண்டது நம்முடைய சமயம். அவ்வளோதான். அப்போது மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, மற்றவங்களாம் 2 பொருள்னு சொல்கிறாங்க, சிலர் 4 பொருள் சொல்கிறாங்க,
சிலர் ஒரு பொருளும் இல்லைன்னு சொல்லுவாங்க, சிலர் ஒரு பொருள் சொல்லுவாங்க. நம் சமயத்திலே 3 பொருள்களை பற்றி நாம் படிக்கப் போகின்றோம். இது ஒரு ஐ ஓப்பனர் என்று சொல்வார்கள். இதுவரையில் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மள கடவுள் படைச்சார். யார் யார் எந்த சாமியை கும்பிட்றோமோ அந்த சாமி படைச்சதா நினச்சிக்கிறோம். பெருமாளை கும்பிட்றவங்க பெருமாள் படைச்சாரு, சிவனை கும்பிட்றவங்க சிவன் படைச்சாரு. எத்தனையோ பிரதோஷத்துக்கு நம்ம போயிருக்கிறோம், எத்தனையோ கோயிலில் விளக்கேற்றிருக்கோம், எத்தனையோ தடவை காது குத்திருக்கோம், எத்தனையோ தடவை காவடி எடுத்திருக்கோம், பால் குடம் எடுத்திருக்கோம். ஆனால் இந்த பாடம் நமக்கு தெரியாமலே வாழ்க்கையை ஓட்டி இருந்திருக்கோம் நம்ம. ரொம்ப முக்கியமான பாடம் இது. பள்ளிக்கூடங்களிலே எல்கேஜியில் ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லித்தரத்துக்கு முன்னாடி அணில் ஆடு சொல்லித்தரத்துக்கு முன்னால் 3 பொருள் இருக்குது. அணில் ஆடு ஆவணி அதெல்லாம் படித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பதி பசு பாசம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாய பாடம் இது. இந்துக்களுக்காவது சொல்லிக் கொடுக்க வேண்டும். மற்ற சமயத்தினரை பற்றி நம்ம எந்த குறையும் எந்த மீட்டிங்லையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களெல்லாம் அவர்கள் சமயத்தை நன்றாக பின்பற்றுகிறார்கள். அவங்கள பார்த்து நம்ம அவங்க திருவடியை தான் வணங்கணுமே தவிர அவங்கள பற்றி நம்ம குறை சொல்றதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. அவரவர் சமயத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அப்படியே செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் சமயத்தை வளர்க்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சமயத்தை ஏதாவது ஒரு வகையில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு 55 வயதாகிறது. சமயம்னா என்னன்னு தெரியாமலே இப்படி ஆடு மாதிரி மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன். சொத்தை திங்கிறது, ஏதோ வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, குடும்பத்தை பார்க்கறது, இப்படி வாழ்ந்திருக்கேன். சமயம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்திருக்கேன். சமயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த கைலை அறக்கட்டளை கிடைத்தது தான் நல்ல சமயம். இந்த சமயத்தில் இந்த சமயத்தை தெரிந்து கொள்ள முடியலைன்னா எந்த சமயத்திலையும் எந்த சமயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். நமச்சிவாய அப்படிங்கிற ஒரு 5 எழுத்தோடைய ஒரு சிறிய விளக்கத்தை தான் இந்த நூலிலே இந்த ஹோல் சிலபஸ், இந்த பட்டமே எதுக்கு கொடுக்குறாங்க, எத்தனை சாப்டர் படிக்கணும். இப்போ ஒரு பிஏ வாங்கணும் அப்படின்னா செமஸ்டர் இருக்குது, ஒரு செமஸ்டர்லையும் 4-5 பேப்பர் இருக்குது, தியரி இருக்குது, ப்ராக்டிக்கல் இருக்குது, ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது. இங்கே ஒரு 15 பாடம் 4-5 பக்கத்தில் இருக்குது, அவ்வளோதான். அதில் 2வது அழகு நம்ம படிக்கிறோம். நம்ம 15 பாடங்களும் நம சிவாய என்கின்ற 5 எழுத்துக்கள் ந என்பது எதை குறிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம 15வது அழகுல 13வது 14 அழகுகளில் படிக்கிறோம். ம என்பது எதை குறிக்கிறதுங்கிறத இன்னொரு 2 அழகுகளுக்கு அப்புறம் படிக்க போகிறோம். சி என்பது எதை குறிக்கிறதுங்கிறத அடுத்த அழகுல படிக்க போகிறோம். வ என்பது எதை குறிக்கிறதுங்கிறத கடைசியாக 15வது அழகுல படிக்க போகிறோம். என்பது எதை குறிக்கிறது என்பதை இதிலிருந்து 5வது அழகுல படிக்க போகிறோம். இந்த 5 எழுத்துக்கள் என்ன சொல்லுதுங்கிறத தான் நம்ம பாடமாக படிக்கிறோம். எளிமையான பாடம். நமசிவாய அப்படிங்கிறத பற்றி, அதோட மகிமையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் அனைவருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இன்று முதல் நான் வெட்டி பேச்சு பேச மாட்டேன். சிவபெருமான் மேல் சத்தியம். இன்று முதல் அடுத்தவருடைய நேரத்தை நான் வீணாக்க மாட்டேன். சிவபெருமான் மேல் சத்தியம். இன்று முதல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், ஞாபகம் வரும்போதெல்லாம் நமசிவாய 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 என்று சத்தமாகவோ மெதுவாகவோ உதடு மட்டும் அசைகிறது மாதிரி, அதாவது மற்றவர்களுக்கு கேட்குற மாதிரி, அது ஒன்று. அடுத்தது எனக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்கிறது, நமசிவாய நமசிவாய நமசிவாய. அடுத்தது எனக்கும் காதில் சத்தம் கேட்காது, ஆனால் உதடு மட்டும் அசைகிற மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் உதடும் அசையாது, ஆனால் மனசு நமசிவாய சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்படி நம்ம படிமுறைகளிலே இதை நாம் பயின்று வர வேண்டும். நமசிவாய என்கின்ற மந்திரத்தை ஒவ்வொருவரும் ஒரு புது நோட் புக் வாங்கி கட்டம் போட்டு, சின்ன வயசுலலாம் எழுதியிருக்கிறோம். நம்ம நமசிவாய எழுதியிருக்கிறோம், ஸ்ரீராம ஜெயம் எழுதியிருக்கிறோம், ஓம் நமோ நாராயணா எழுதியிருக்கிறோம், ஏதோ எழுதியிருக்கிறோம். இப்போ அதை திரும்ப எழுதுகிறோம். நம்ம 1,00,000 முறை யார் எழுதுகின்றார்களோ அவர்களுக்கு கைலை அறக்கட்டளையில் கைலைநாதனையே வீட்டிற்கு அனுப்புகிறோம். எப்படி நாயன்மார்களை தேடி சிவபெருமான் வீட்டுக்கு சென்றாரோ அப்போ 2 பேர் தான் போனாங்க, அம்மையும் அப்பனுமா போனாங்க. இப்போ நம்ம கைலை அறக்கட்டளையிலேருந்து அவங்கள அனுப்புறது சிவபெருமான் வருவார், அம்மையாள் பார்வதி இருப்பாங்க, 4 சமயக்குறவர்கள் இருப்பாங்க, 4 சந்தானக்குறவர்கள் இருப்பாங்க, சேக்கிலார் பெருமான் இருப்பார். 2 + 9 11 பேர் உங்கள் வீடு தேடி வருவார்கள். நீங்கள் 1,00,000 முறை நமசிவாயங்கிறத எழுதுனா போதும். 1,00,00,000 முறை அதை நாம் வாயால் உச்சரிக்க வேண்டும். நமசிவாய 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 நமசிவாய. 1 மணி நேரத்தில் 5000 முறை சொல்லிடலாம். வேகமாக சொன்னால் 10,000 முறை சொல்லலாம். நமசிவாய 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 அப்படி சொன்னால் 10,000 டைம்ஸ் சொல்லிடலாம்.
அவ்வளோ ஒன்றும் கடினமானது கிடையாது. 100 100,000 முறை நாதன் நாமம் நவிற்றுவார். தேவேந்திரனுக்கும் கடன் கொடுப்பார். தேவேந்திரனை விட செல்வந்தராக வாழ்வார். தேவலோகத்தில் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய தேவேந்திரனுக்கு செல்வம் வேண்டுமென்றால் நம்மிடம் வந்து பெற்றுக்கொள்வான். பட்டினத்தார்னு படிச்சிருக்கோம் இல்லையா? பட்டினத்தார் மிகப்பெரிய செல்வந்தர். அந்த நாட்டு மன்னன் வந்து கஜானால பணம் இல்லைன்னா பட்டினத்தார்கிட்ட வாங்கிட்டு போய் நாட்டை நடத்துவார். அதுபோல நம்மிடம் தேவலோகத்தில் இருக்கிற தேவேந்திரன் கடன் பெறுவான். அந்த நிலைக்கு நம்ம உயர்ந்து உட்காரலாம். என்ன பண்ணுனான்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம், நமச்சிவாய 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 நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இருந்தோம். யாராவது நம்மளை திட்டினா நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய, யாராவது நம்மளை புகழ்ந்தா நமச்சிவாய நமச்சிவாய, பாத பூஜை பண்ணுறீங்களா நமச்சிவாய நமச்சிவாய, தலையில் மண்ணள்ளி போடுறீங்களா நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அப்புறம் என்ன இன்னைக்கு என்ன சாம்பாரா, தினமும் அதே தானா? இது பேசுகிற நேரத்தில் 1008 நமச்சிவாய சொல்லிடலாம் ஆண்கள். அப்புறம் மழையா, என்ன எவ்வளோ மழை, இந்த பக்கமெல்லாம் மழையே காணுமே. இவங்க 2 பேரும் பெரிய வானிலை ஆராய்ச்சி நிபுணர்கள் மாதிரி. அப்புறம் இன்னும் 2 பேர், விஜய் யாரு கூட கூட்டணி அமைப்பாருன்னு நினைக்கிறீங்க? இது எவன் கூட அமைச்சா உனக்கு என்ன? நமச்சிவாய சொன்னா உயிரை வளர்க்கலாம். இன்னொருத்தர், இந்த ரோஹித் சர்மாவை கேப்டன்சிலேருந்து எடுத்தது தப்புப்பா. மும்பை இந்தியன்ஸ்லேயும் அதே தான் பண்ணாங்க, இந்தியா டீம்லேயும் அதே தான் பண்ணாங்க. அவரை கொஞ்ச நாளைக்கு இருக்க வைக்கணும்ப்பா. நீ என்ன சொல்கிற? நீ 2 பேரும் எதை சொன்னா என்னடா? அவன் என்ன பண்ணணுமோ பிசிசிஐயில் அதை தான் பண்ணப்போ. நீ சொல்கிறது நாய் குலைக்கிற மாதிரி. ஏன் உன் நேரத்தை வீணாக்குற? அந்த நேரத்தில் நமச்சிவாய 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 நமச்சிவாயன்னு சொன்னால் இனிமே வரப்போகிற பிறவிகளெல்லாம் கட்டாயிக்கிட்டே வரும். நமக்கு நமச்சிவாயன்னு சொல்லுங்கன்னு எல்லாம் கெஞ்சி கெஞ்சி அறிவுறுத்தி இருக்கிறாங்க நமக்கு. திருஞான சம்பந்த பெருமான் சொல்றாரு, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னெறி குய்ப்பது வேதம் 4 ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழ் வேதங்களாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, வேதம் 4 மெய்ப்பொருளாவது நமச்சிவாயவே. நம் தலைவனாகிய சிவபெருமானாகிய நாதனின் நாமம், அவனுடைய பெயர், என் பெயர் கைலை துரைசாமி, சிவபெருமானின் பெயர் நமச்சிவாய, நாதன் நாமம் நமச்சிவாயவே. வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இதை விட வேற என்ன வேணும்? கற்றுணை பூட்டிய சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கல்லை கட்டி கடல்ல தூக்கி போட்டாலும் நமச்சிவாயன்னு சொன்னா கல்லு மிதக்கும். எகெயின்ஸ்ட் கிராவிட்டி, எகெயின்ஸ்ட் சயின்ஸ். சயின்ஸ்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு, எந்த ஆப்ஜெக்டை போட்டாலும் பூமிக்கு இழுக்கும். அது நியூட்டன் மட்டும் கண்டுபிடிக்கல, நான் கூட தான் கண்டுபிடிக்கணும். போட்டால் கீழே விழுகு. அதுதான் சயின்ஸ். நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு போட்டால் அது மேலே போகுது. இதுதான் நம்ம திருமுறைகளுக்கும் அதில் இருக்கிற வார்த்தைகளுக்கும் அதுக்குள்ள உள்ள இருக்கிற எழுத்துக்களுக்கும் உண்டான பவர். கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. வேற என்ன சொல்லணும்? நமச்சிவாயவே ஞானமும், நமச்சிவாயவே கல்வியும், நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று 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 ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே, தீய நெறியை காட்டாமல் நன்னெறியை காட்டும் சொல்றார். சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்றார் கொடுமுடி பதிகத்துல, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. என்னுடைய சிந்தனை அங்கங்க போய்கிட்டே இருந்தாலும் என்னுடைய நாக்கு நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு உன்னை போற்றிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். மாணிக்கவாசகர் ஆரம்பமே அதில் தான் ஆரம்பிக்கிறார், நமச்சிவாய வாழ்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரண்டர். ஏன் அந்த நமச்சிவாயத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது? இன்று முதல் போன பேட்சில் உள்ளவங்களாம் இது ஒரு ஹோம்ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. நேற்று கூட நார்வேயிலிருந்து நம்முடைய சகோதரி பேர் மறந்துட்டேன், பேர் தெரிஞ்சவங்க டைப் பண்ணுங்க, சிவானி, பேரே சிவானி அவர்கள் 1,00,000 முறை நார்வேல வந்து பனி 1.5 அடிக்கு படருது தினமும் காலையில். கார் நிறுத்தி வச்சிருந்தோம்னா காலையில் கார் தெரியாது,
கார் அளவுக்கு ரோட்லயே பனி மிதந்து காரை மறைச்சிருக்கு. அந்த நாட்டுல அந்த குளிர்ல உட்கார்ந்துகிட்டு 1,00,000 முறை நமச்சிவாய எழுதி வீடியோ அனுப்பியிருக்கிறாங்க. நமக்கு என்ன, எவ்வளோ நேரத்தை வீணாக்குறோம். அடுத்தவங்களுடைய பொருளை திருடுறது மட்டும் திருட்டு இல்லை, அடுத்தவங்களுடைய நேரத்தை திருடுறது மகா திருட்டுன்னு என்றார். ஜெயில்ல போட வேண்டிய. ஒருத்தரை நம்ம மதிக்கிறோம் அப்படின்னா அவங்க நேரத்தை நம்ம வீணாக்க மாட்டோம் அப்படின்னா அவங்கள மதிக்கிறோன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் வர்றேன், அவங்க இல்லத்துக்கு வர்றேன். என்னை உட்கார வச்சுட்டு நீங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா வரும்போது ஐயா வாங்க, திருவடி வணக்கம், மெய்மொழிகளால் முக்கரண வணக்கம் எல்லாம் சொல்லிட்டீங்க. சொல்லிட்டு நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் உட்கார்ந்தே இருக்கேன். இதுக்கு பேர் மரியாதையா? ஆக இன்று முதல் நம்முடைய மாணவர்கள் யாரும் வெட்டி பேச்சு பேசக்கூடாது, வீண் பேச்சுக்கள் பேசக்கூடாது, பேசவே கூடாது. பேசுனா இறைவனை பற்றி பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. சமையல் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அதுக்கு கூட காலிங் பெல் வச்சுக்கோங்க. ஒரு தடவை பெல் அடிச்சேன்னா ஆயிடுச்சுன்னு அர்த்தம், 2 பெல் அடிச்சா இன்னும் ஆகலைன்னு அர்த்தம். அப்படி கூட பண்ணிடலாம். எவ்வளோ பேச்சு பேசுறோம். அதுக்கு பேர் நமச்சிவாயன்னு ஒரு வேளை பேசியிருந்தோம்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. விண்ணுற அடுக்கிய விறகு, அதாவது ஆகாயம் அளவுக்கு விறகு மூட்டைகளை அடுக்கி 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 1 லாரி 2 லாரி 50 லாரி 7,000 டன் 8,000 டன் அளவுக்கு விறகு அடுக்கி வச்சிருந்தாலும் ஒரு சின்ன தீக்குச்சியை கீழே பற்ற வச்சு கீழே இருக்கிற விறகுல மட்டும் நம்ம வச்சுட்டா போறோம். என்ன ஆகும்? அது எரியும், அதுக்கு மேலே உள்ளது எரியும், அது எரியும், அது எரியும், அது எரியும், அதெல்லாம் கீழே இறங்கும், எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். விறகு 1000 டன், தீக்குச்சி 1 கிராம். 1 கிராம் தீக்குச்சி 1000 டன் விறகை எரிக்குமா? எரிக்கும். ஒரு நமச்சிவாய 1000 பிறவிகள் இனிமே நம்ம பிறக்க போறத அறுக்கும், வேரோடு அறுக்கும். இந்த ட்ரேஸே இல்லாம அறுக்கும். கணக்குல இருந்தே கம்ப்ளீட்டா நமக்கு மொபைல் அப்பப்போ ஹேங் ஆயிடுது இல்லை, அப்படி ஹேங் பண்ணி கட் பண்ணி விட்டுரும். இதை செய்யுங்க. அனைவரும் நமச்சிவாய மந்திரத்தை தழும்பு ஏறு மாதிரி இப்போ கையில் தேய்ச்சி வேலை செஞ்சு சில ஆண்களுக்கு இங்கே கையெல்லாம் காய்ச்சிருக்கும் இந்த இடத்துல, வயல் வேலை செய்கிறவங்க. அதுபோல் இன்னும் அவன் நாக்கு இப்படி தடிச்சிருக்கு காமி அப்படின்னு காமிச்சா இது நமச்சிவாய சொன்னதுனால அப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லணும். அதுதான் உண்மையான சிவபக்தை. திருநீர் வைக்கிறதுக்கு கூட கூச்சப்பட்டுக்கிட்டு கண்ணாடியை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் எப்படி சிவனுக்கு அடிமையாக முடியும்? நமச்சிவாய நம்மை காப்பாற்றும். யாராவது தீக்கை வாங்கி குருநாதர் வேற மந்திரம் கொடுத்தாருன்னா அதை பயன்படுத்துங்க. சிவாய நம்மன்னு சொல்லியிருந்தா பண்ணுங்க, சிவாய சிவ சொன்னா பண்ணுங்க, எது சிசி மந்திரம் இருந்தாலும் பண்ணுங்க. எதுவுமே இல்லாதவங்க, தீக்கை வாங்காதவங்க, இல்லை தீக்கையிலே நமச்சிவாய மந்திரமே கொடுக்கப்பட்டவர்கள் கட்டாயம் 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 நமச்சிவாய சொல்ல வேண்டும். இந்த அறக்கட்டளையில் சேர்ந்ததுனால நீ என்ன ஒரு மாற்றத்தை பண்ண அப்படின்னா, நீ நமச்சிவாய சொல்ல ஆரம்பிச்சிருக்க, நமச்சிவாய எழுத ஆரம்பிச்சிருக்க. 1 கோடி முறை சொல்றோம், 1,00,000 முறை எழுதும். அந்த நமச்சிவாய என்பது ஒரு மந்திர சொல். அதை சொல்லி பார்த்தா தான் தெரியும். நான் 1 கோடி முறை சொல்லியிருக்கேன், இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1 கோடி முறைனா தேவேந்திரனுக்கு கடன் கொடுக்கலாம்ல, அவ்வளோ பணம் வரும்ல. 1 கோடி என்ன ஜஸ்ட் லைக் தட் சொல்லலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எதோ பேச போகிறோம், அது இதை பேசிட்டு போகிறோம், அவ்வளோதானே. நடக்கும்போது சொல்லிக்கிட்டு இருக்கோம், வாக்கிங் போகும்போது சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், வேலை செய்யும்போது சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்ன வேலை செஞ்சாலும் நமச்சிவாய சொல்றதுனால நமக்கு ஒன்றும் குறைஞ்சிடப்படுறது இல்லையே. நமச்சிவாய என்பது சிவபெருமானின் பெயர், நாதன் நாமம் நமச்சிவாயவே. நமது பாடத்திட்டத்தில் நமச்சிவாய என்ற 5 எழுத்துக்களும் அந்த ஒரு எழுத்தா பார்த்தாக்க எதை குறிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த கேள்வி கம்பல்சரி கொஸ்டின். இது உங்களுடைய ரிட்டன் டெஸ்ட்லையும் வரும், நேர்முக தேர்வுலையும் வரும். கடந்த 10-15 நாட்களில் நான் ஒரு 200 பேருக்கு நேர்முக தேர்வு பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 90% பேருக்கு இந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன். மீதி இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கங்க, இந்த கேள்வி தான் முதல் கேள்வி. நமச்சிவாயங்கிறதுல இருக்கிற 5 எழுத்துக்கள், ஒரு எழுத்தும் எதை குறிக்கிறது என்று சொல்லுங்கள். அதுல தடுமாறினாங்கன்னா அங்கேயே புள்ளி வச்சிடும். சரி, இது தேராது, நாளைக்கு இது வெளியில போய் நான் சைவ சித்தாந்த சுடர்னு சொல்லி அப்ப நமச்சிவாயனா என்னன்னு கேட்டு தெரியல அப்படின்னா எவன் பட்டம் கொடுத்தான் அவன் அப்படின்னு கேட்பாங்க. அதனால முதல்ல அது தெரியுதான்னு பார்ப்போம். அது சொல்றதுலயே நமக்கு தெரிஞ்சு போயிடும் பின்னாடி எல்லாம் எப்படி சொல்ல போறாங்கன்னு சொல்லி. ஆக இது கம்பல்சரி கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிடையாது, கம்பல்சரி கொஸ்டின். ஒருத்தருக்கும் தெரியும்.
ஒருத்தரும் இனிமே யாரை பார்த்தாலும் இதை எடுத்து சொல்லணும். நமச்சிவாய் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இருக்கேன். நமச்சிவாயனா என்னன்னு தெரியுமா? இங்க வா, நான் என்ன திரோதான சக்தி, திரோதானம்னு சொல்லலாம், இல்லை ஏதோ ஒன்றை கற்றுக்க. திரோதானம், மறைப்பாற்றல், அப்படியே அதை கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகக்கூடாது. ஏதாவது ஒன்றை கற்றுக்கும். வடமொழியில் சொல்கிறதுனா வடமொழி, நம்ம மொழி தமிழ் மொழினா தமிழ் மொழி, ஏதோ ஒரு மொழியில் கற்றுக்கிட்டா போகிறோம் நமக்கு. ஆக இந்த 5 எழுத்துக்கள் எதை குறிக்கிறதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பின்னாடி வருது. அது வழி தெரியாத இடத்திற்கு போக கூகுள் மேப் உதவுவது போலவும், இது இந்தியாவில் கூகுள் மேப், மலேசியா, ஸ்ரீலங்கா, சுவிட்சர்லாண்டில் வேற ஏதாவது ஒரு ஆப் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஆப் பேரை நீங்கள் மாற்றி எழுதிக்கங்க. ஆஸ்திரேலியாவில் நாங்கள் கூகுள் மேப் பண்ணுறது இல்லைங்கய்யா, ரூட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நீங்கள் அதை கூகுள் மேப் அடிச்சுட்டு ரூட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஆனால் ஒரு தெரியாத இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு நம்ம கூகுளில் பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம் இல்லையா? அப்போ நமக்கு எது உதவுது? அந்த மேப் இல்லைன்னா நம்ம அங்கே போயிருக்க முடியாது. அது போலவும் இருளில் வாகனம் ஓட்டும் போது ஹெட்லைட் போலவும், இரவிலே வாகனம், கார் ஓட்டுறவங்க, டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு அதோட அருமை தெரியும். நம்ம வண்டியில் லைட் இல்லை அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியுமா? போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம், போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. ஆக எப்படி அந்த ஹெட்லைட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதுபோல ஞானத்தை நோக்கிய இந்த பயணத்தில் நமக்கு குருவருள் துணை அவசியம். மாதா, பிதா, குரு, தெய்வம். எனக்கு குருவெல்லாம் வேண்டாம், நான் நேராக நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறேன். அபிஷேகத்தை நீ பண்ணலாம், அருளை அவர் பண்ணணும்னா குரு மூலம்தான் வரணும். அது குருவை தேடணும். சாமிகிட்ட என்ன, குரு கிடைக்காதவங்களாம் என்ன பண்ணணும்? சாமி குரு யாருங்கிறத காமிங்க எனக்கு. நீங்களே வாங்க குருவா, ஒன்று காமிங்க, இல்லைன்னா வாங்க. இதுக்கு மேலே பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ரெண்டில் ஏதாவது ஒன்று தொடுங்க பார்க்கலாம். யார் மூலமாவது காமிக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வர்றீங்களா? இதுதான் கேட்கணும் சாமிகிட்ட. பொண்டாட்டி திட்டா அவளுக்கு வாயில் புண்ணு வரணும், அப்படியா வேண்டிக்கிறது? என்ன ஆன்மாவுக்கு வேண்டுமோ அதை வேண்டத்தான் இந்த பிறவி. ஆன்மா பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவங்களுக்குத்தான் இந்த பிறவி. ஆன்மாவை வளர்ப்பதற்குத்தான் எல்லா ஊட்டச்சத்துக்களும். ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, போன்விட்டா, செர்லாக் எல்லாம் தோலையும் மசில்ஸையும் தான் வளர்க்குதே தவிர ஆன்மாவை வளர்க்காது. ஆன்மாவை வளர்க்கணும்னா பதி, பசு, பாசம் படிக்கணும். உலகத்திலேயே உயர்ந்த ஞானம் இதுதான். நீங்கள் இப்போ இல்லை, இன்னொரு 1000 பிறவி எடுத்த பிறகு உங்களுக்கு புரியும் உலகத்திலேயே உயர்ந்த ஞானம் இதுதான்னு. அந்த ரகசியத்தை நான் இப்பவே சொல்லிடுறேன். நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தாலும், எந்த சமயத்தில் பிறந்தாலும், எந்த சாமியை கும்பிட்டாலும், நீங்கள் 2026 இல்லை, 2,02,2026 நீங்கள் உயிர் வாழ்ந்தாலும் அப்பவும் நீங்கள் கற்பதிலே உயர்ந்த ஞானம் பதி, பசு, பாசம்னு இந்த சாப்டர் 2 அவ்வளோ முக்கியமானது. குருவருளை மனம், மெய், மொழிகளால் வணங்கிக் கொள்வோம். இதற்கு முந்தைய பாடத்தில் இப்போ குருவுடைய பாடல்கள்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே கொடுத்துருக்குறோம். ஒரு குருவுக்கும் வரிசையாக முதலிலே விநாயகர் துதி கொடுத்துருக்குறோம், சிவபெருமானின் துதி கொடுத்துருக்குறோம், திருமந்திரத்திலிருந்தே ஒரு பாடல் கொடுத்துருக்கோம். அவருக்கு அடுத்ததாக திருநந்தி தேவர், அவர் தான் மனித நமக்கு முதல் குருநாதர் கைலாயத்தில். அப்புறம் அகச்சந்தான குறவர்களுக்குன்னு ஒரு துதியும் இருக்கு, புறச்சந்தான குறவர் துதி. நான் திருவாவடுதுறை ஆதீன மாணவன், அங்கே சைவ சித்தாந்த ரத்தினம் பட்டம் பெற்றவர். அதனால என்னுடைய தீட்சா குரு, என்னுடைய ஆதீன குரு முதல்வர் நமச்சிவாயமூர்த்திகள். அதனால இதில் போட்டிருக்கேன். வேறு யாராவது வேறு ஆதீனங்கள்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இந்த ஒரு பாடல் மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு தீக்கை வழங்கிய ஆதீனம், தீக்கை வழங்கிய குருநாதருடைய போற்றி பாடலை நீங்கள் பாடிக்கொள்ளலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அப்படி இவங்களை எல்லாம் நம்ம வணங்கி கொண்டு தான் இறைவனை பார்க்க முடியும். அதனால தான் மாதா, பிதா, குரு, தெய்வம்னு வச்சாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே, இந்த உலகத்தில் அவதாரம் செய்த உடனே முதல்ல அதுக்கு உறவு, பிறக்கிறதுக்கு முன்னாடியே உறவு 10 மாசமா அம்மா தான் உறவு. பிறந்த உடனே அம்மா தான் அது ஃபர்ஸ்ட், அது அறிந்து கொள்வது. அம்மா தான் அப்பாவை காட்டணும். தாத்தா காட்டினா கூட அது நம்ப முடியாது. அம்மா தான் அப்பா, அப்பா சொல்லு, அப்பா சொல்லு, இவங்க தான் அப்பா, இவங்க உன்னுடைய அப்பா அப்படின்னு அம்மா தான் காட்டணும். அந்த மாதாவும் பிதாவும் சேர்ந்து குருவை காட்டணும். அப்பா கிட்ட ஒரே லைன் தான், ஒரு அம்மா ஒரு அப்பா. இவங்க 2 பேரும் 2 குருவை காட்டுவாங்க. 2 ட்ராக் இருக்கு. உலகத்துல பிறக்கிறோம்ல, உடலுக்கு ஒரு குரு இருக்காரு, உயிருக்கு ஒரு குரு இருக்காரு. உடல் குருநாதர் யாரு? பள்ளிக்கூடத்துல விஜயதசமி அன்னைக்கு அரிசியில ஆணா போடுறோம்ல, அந்த குருநாதர் பள்ளிக்கூடத்து குருநாதர். உடலை வளர்க்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு
அதுக்கு பாடமெல்லாம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் சொல்லி தர்றவங்க, அவங்களுக்கு ஒரு குருநாதர். அவங்க சாப்பாட்டு கல்வி குருநாதர். உண்மையிலேயே ஆன்ம கல்வி குருநாதர் அப்படின்னா யார் இந்த பதி பசு பாச ஞானத்தை சொல்லி தருகிறார்களோ அவர் தான் உங்களுடைய ஆன்மாவுக்கான குருநாதர். அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஏழையாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, முடி குறைவாக இருந்தாலும் சரி, அவர் தான் உண்மையான குருநாதர். உங்களுக்கு பதி பசு பாச ஞானத்தை யார் ஊட்டுகிறார்களோ அவர்கள் அனைவரும் நமக்கு குருநாதர்கள் தான். அப்படி அந்த குருவை மனம் மெய் மொழியால் நாம் வணங்கி கொண்டு பாடங்களுக்குள்ளே செல்வோம். இந்த நமசிவாய என்ற சொல்லிலே இருக்கின்ற ந என்ற எழுத்து திரோதான சக்தி என்ற அல்லது மறைப்பு ஆற்றலை குறிக்கிறது. ந சிவாய நமன்னு சொன்னாலும் இந்த எழுத்துக்களுடைய பொருள் இதே தான். ஐயா நீங்க நமச்சிவாயத்துக்கு கொடுத்துருக்கிறீங்க, சிவாய நமக்கு கொடுக்கலையே, நான் சிவாய நம தான் சொல்லி சொல்லி பழகுறேன், அதுதான் எனக்கு ஈஸியா இருக்கு சொல்றதுக்கு, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுல வர்ற ந எதை குறிக்குது என்றாலும் இதைத்தான் குறிக்குது. நமசிவாய நமசிவாய நமசிவாயங்கிறத வேகமா சொல்லிக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு 3-4 ரவுண்டு சொன்ன பிறகு நமசிவாயன்னு சொல்றோமா சிவாய நமன்னு சொல்றாமான்னே தெரியாது. அப்படிதான் வரும். அது ஓசையை பார்க்கும் பொழுது நம சிவாய 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 சிவாய நம சிவாய நம சிவாய நம ரெண்டும் நமக்கு வித்தியாசம் தெரியாம தான் போகிறது. ஆக சிவாய நம மந்திரம் சொல்பவராக இருந்தாலும் நமச்சிவாய மந்திரம் சொல்கின்றவராக இருந்தாலும் நம்முடைய மந்திரத்திலே ந என்பது திரோதான சக்தி அல்லது மறைக்கும் ஆற்றல், அதாவது பார்வதி, நமக்கு மறைத்து அருள் செய்கின்ற பார்வதியை குறிக்கும். ம என்ற எழுத்து மலம் எனப்படும். இது யாரும் தெரியாம இருக்கக்கூடாது. ம ஃபார் மலம், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய், சி ஃபார் கேட் தெரியுது, மா ஃபார் மலம், சி ஃபார் சிவம் தெரியாதா? கஷ்டமா இருக்கா? சைவ சித்தாந்தம். ந என்ற எழுத்து திரோதான சக்தியும் மா என்ற எழுத்து மலம் எனப்படும். ஒரு பெயர்ல சொன்னாலும் மலங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. அது 3 வகைப்படும்: ஆணவம், கண்மம், மாயை. அப்புறம் அதை உள்ள போய் பிரிச்சோம் அப்படின்னா மாயை 3 வகைப்படும்: சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. அதெல்லாம் பின்னால படிக்க போறோம். முதல்ல மேலோட்டமா சொல்லும் பொழுது மலம், மலங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லி இந்த மாவுக்கு விளக்கம் கொடுக்கிறோம். சி என்பது சி ஃபார் சிவம். இது யாரும் மறக்க முடியாது. நாவாவது தெரியாம இருக்கலாம். மா ஃபார் மலம், சி ஃபார் சிவம் தெரியாதா? அடுத்தது வ அல்லது வா எது கொடுத்திருந்தாலும் அது அருள் சக்தியை குறிக்கும். அதுவும் உமையாள் தான், அதுவும் பார்வதி தான். முன்னால இருந்தவங்க மறைச்சு நம்மளை வளர்த்தாங்க, இவங்க நம்மளை விளக்கி வளர்ப்பாங்க. நம்ம மேல லைட் போட்டு 1000 வாட்ஸ் லைட் போட்டு வளர்ப்பாங்க. அந்த அம்மா நம்மளை கொஞ்சம் டார்க் ரூம்ல வச்சு உடம்ப வளர்த்துக்கிட்டு வருவாங்க. சும்மா விட்டுற மாட்டாங்க, வளர்ப்பார்கள். ய என்ற எழுத்து உயிர்கள் ஆகிய ஆன்மாக்களை குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுல இருந்து என்ன தெரியுது? உயிர்னு சொன்னாலும் ஆன்மான்னு சொன்னாலும் சைவ சித்தாந்தப்படி ரெண்டும் ஒண்ணுதான். வேற மதங்கள் வேற சமயங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு அவங்க சொல்லிக்கட்டும், அது அவங்கெல்லாம் திறமைசாலிங்க, அறிவாளிகள், அவங்க சொல்லிக்கிட்டோம். நம்ம சமயத்துல சைவ சித்தாந்தத்துல எங்க உயிர்னு படிச்சாலும் ஆன்மான்னு படிச்சாலும் ரெண்டும் ஒன்னைத்தான் குறிக்கிறது. ஸோ ய உயிர், அது ஞாபகம் வச்சுக்கலாம்ல. இது ஏவா இருக்கு, உயிர்ல ஈன்னு இருக்கு. இந்த 3 எழுத்துக்களையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அவ்வளவுதான் சமயம். சைவ சித்தாந்தம்னா பயம்னு யாரோ தவறான ஒரு செய்தியை பரப்பி வச்சிருக்கிறாங்க. சைவ சித்தாந்தம் தான் எளிமையானது. ஏன் எளிமையானதுன்னு சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவுதான் நீங்க படிக்க வேண்டியது. இந்த நங்கிற எழுத்தும் வங்கிற எழுத்தும் சிவபெருமானுடைய இன்னொரு டபுள் ஆக்டிங் பண்ணுவார். அவர் ட்ரிபிள் ஆக்டிங் பண்ணுவார். சியும் அவர் தான், நாவும் அவர் தான், வாவும் அவர் தான். அதனால சிவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு சமம். இதுல நம்ம படிக்க வேண்டியது பதி பசு பாசம் 3 தான் படிக்க போறோம். சிவம், மலங்கள், உயிர்கள். இதுதான் நம்மளுடைய பாடம். தமிழ்ல முதல்ல கிண்டர் கார்டன்ல படிக்கும் பொழுது கூட அ அணில், ஆ ஆடு, இ இலை, இ ஈ, உ உரல், உ உசி, ஏ எருது அல்லது எருமை, ஏ ஏனி, ஐ ஐவர், ஓ ஒட்டகம், ஓனான் அப்படின்னு நம்ம 12 உயிரெழுத்துக்களுக்கும் 12 பெயர் படிக்கணும். சைவ சித்தாந்தம் 12 படிக்க வேண்டாம், 3 படிச்சா போதும். சீனா சிவம், ஏன்னா உயிர், மான்னா மலம். இதுக்கு மேல சிலபஸே கிடையாது. சிவபெருமானே வந்து கிளாஸ் எடுத்தாலும் இவ்வளவுதான் சிலபஸ். அவ்வளவுதான் சிலபஸ். 14 சாத்திர நூல்கள் இருந்தா என்ன, 14,000 சாத்திர நூல்கள் இருந்தா என்ன, சிலபஸ் சீனா சிவம், மானா மலம், ஏன்னா பதி பசு பாசம்.
யாராவது சைவ சித்தாந்த ஞானிகள் இதுல பெரிய ஆளுங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. இல்ல சைவ சித்தாந்தம் இது மூணையும் தாண்டி இருக்கு, உங்களுக்கு தெரியல, அப்படி யாராவது இருந்தா பதிவிடு. 5 நிமிஷம் டைம் தரேன். சைவ சித்தாந்தம் இது மட்டும் இல்ல, வேற நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் 2 வருஷமா படிச்சிருக்கேன், அது மாதிரி 7 தொகுப்பு படிச்சிருக்கிறேன், 7 2 14 வருஷமா படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எதெல்லாம் இருக்கு தெரியுமா? அதுல முதல்ல இதை பதிவு செய்யும். பதி, பசு, பாசம்ங்கிற 3 எழுத்துக்களை தவிர வேற எதையாவது சைவ சித்தாந்தம் பேசுதா என்றால் இல்லை. ஏன்? பாடத்தோட தலைப்பே அதுதான், முப்பொருள் தான், அதுதான் உண்மை. எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு சமயத்தை சார்ந்திருக்கிறோம் பாருங்க. இது நமக்கு தெரியாதா? எல்கேஜியில தமிழ் மீடியத்தில் படிச்சாலே இந்த 12 எழுத்துக்கள் படிக்க வேண்டியது இருக்கு. அது அ அணில், ஆ ஆடு, அணில் வேற ஆடு வேற. ஆடு வீட்டுல வளரும், அணில் மரத்துல வளரும். இதெல்லாம் நம்ம படிச்சுக்க தெரியுது, இதெல்லாம் படிக்க தெரியுது. இங்கிலீஷ் மீடியத்தில் போய் படிச்சோம்னா ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய், சி ஃபார் கேட், டி ஃபார் டாக், இ ஃபார் எலிஃபென்ட், எஃப் ஃபார் ஃபாக்ஸ், எஃப் ஜி ஃபார் காட், எஃப் ஜி ஹெச் ஃபார் ஹென், ஐ ஃபார் இங்க், ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட் ஃபார் ஜீப்ரா வரைக்கும் படிக்கணும். 26 எழுத்துக்கள் படிக்கணும். 26 எழுத்துக்களுக்கு உண்டான பெயர் படிக்கணும். அந்த 26 எழுத்துக்களுக்கு உண்டான பெயர்களும் வேறு வேறு, இவை ஒன்று அல்லங்கிறதையும் புரிஞ்சு படிக்கணும். சைவ சித்தாந்தம் அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டும். 3 சீனா ஜீவம், மன்னா மரம், ஈன்னா உயிர், ஏன்னா உயிர், அவ்வளவு. இதை யாரு கஷ்டம்னு சொன்னாங்கன்னு புரியல. கஷ்டம் இல்லை, லாஜிக்கலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 12 எழுத்துக்கள் ஆ ஆ இ படிக்கிறது கஷ்டமா? 26 ஏபிசிடி டு இசட் வரைக்கும் ஏ டு இசட் படிக்கிறது கஷ்டமா? இல்லை இந்த 3 எழுத்து படிக்கிறது கஷ்டமா? ஈஸி ஈஸி ஈஸி, டெட் ஈஸி. அதுலயே இருக்கு, அதுலயே சைவ சித்தாந்தம் இருக்கு. ஏ ஃபார் ஆப்பிள் இருக்கு. ஆப்பிள்ங்கிறது என்ன? சடப்பொருள், உயிரற்ற பொருள். அதுதான் இங்கே பாசம்னு சொல்றோம். பி ஃபார் பாய் இருக்கு. பாய்னா 6 அறிவு கொண்டவன், முழு அறிவு கொண்டவன். அதுதான் இங்க சி ஃபார் சிவம்னு படிக்கிறோம். அங்கே ஏ பி. சி ஃபார் கேட்டுன்னு ஒன்று இருக்கு. கேட் உயிருள்ள பொருள், ஆனால் 6 அறிவு இல்லாத பொருள், 5 அறிவு உள்ள உயிரினம். அது அறிவில் குறைவான உயிரினம். அதைத்தான் இங்க பசுன்னு படிக்கிறோம். உயிர்கள். அதுக்கப்புறம் டி ஃபார் டாக், இ ஃபார் எலிஃபென்ட், அதெல்லாம் ஓவர் சிலபஸ். சைவ சித்தாந்தத்தில் அதுக்கு மேலே போக வேண்டாம். இந்த 3 பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம். ஆப்பிளுக்கு உயிர் கிடையாது, அறிவு கிடையாது. கட் பண்ணால் சாப்பிடலாம், அவ்வளோதான். மரம் வச்சா வளரும், அவ்வளோதான் தெரியும். அதுவா எதையும் பண்ணாது. பி ஃபார் பாய் 6 அறிவு படைச்சவன், முற்றறிவு உடையவன். சி ஃபார் கேட்டு உயிருள்ள பொருள், ஆனால் அறிவு குறைவான பொருள். அதே போல பதி என்பது முற்ற அறிவு உடையவன். பசு என்று சொல்லக்கூடிய யாவாகிய உயிர்கள் அறிவு பொருள்கள், உயிருள்ள பொருள்கள், ஆனால் அறிவு குறைவான அறிவு உடைய பொருள்கள். மாஃபார் மலம், ஆப்பிளை போல அறிவற்ற பொருள், உயிரற்ற பொருள். ஏன் அறிவு இல்லை? உயிர் இல்லை. ஏபிசி கத்துக்கிட்டுறதுக்கு சமந்தான் இந்த பதி, பசு, பாசம் கத்துக்கிறது. இது எவன் கஷ்டம்னு சொன்னான்? என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க அந்த ஆளை. நிறைய இருக்கு. இது புரியலைன்னா நிறைய இருக்கு. இப்படி தொடலாம், இப்படி தொட முடியாதுன்னா இப்படி தொடலாம். அதனால இது ஈஸி ஈஸி ஈஸி, டெட் ஈஸி டெட் ஈஸி டெட் ஈஸி. அப்படி போகிற போக்கில் படிச்சுட்டு போகலாம். சீன சிவமான மலம், ஏன்னா பதி, பசு, பாசம். இது தவிர வேற அமெரிக்காவில் கிளாஸ் எடுத்தாலும் இதுதான், ஆஸ்திரேலியாவில் எடுத்தாலும் அதுதான். என் குருநாதர் கந்தசாமி ஐயா தான் எடுத்தாரு, நான் தான் எடுக்கிறேன். என்னுடைய ஆசிரியர்கள் முத்தான மாணிக்க ஆசிரியர்கள் 10-15 பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க. அத்தனை பேர் அதுதான் எடுக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, பரம்பரையில் 21வது தலைமுறையில் இருக்கிற பிள்ளையும் இதைத்தான் எடுக்கணும். சிவபெருமானே வந்து திருப்பெருந்துறையில் எடுத்தாலும் திருநெல்வேலியில் எடுத்தாலும் சிலபஸ் இதுதான் கண்ணா. சிவபெருமான்ங்கிறதுனால அவர் கூட இல்லை முப்பொருள் இல்லை 40 சொன்னாக்க சிவபெருமானையே ஒதுக்குவோம். நம்ம சமயத்துக்கு தலைவன் கிடையாது. முப்பொருள் ஏற்றுக்கொள்கின்றவனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். முப்பொருளும் இல்லைன்னு சொல்றவனுக்கு ஓட்டு போட போறோம் வர்ற மே மாதத்துல. முட்டாள்தனத்துல பீக் ஆஃப் ஃபுலிஷ்னஸ்.
சிவன் இல்லை என்று சொல்பவனுக்கு ஓட்டு திருநீர் போட்டுக்கிட்டு போய் ஓட்டு போறேன். எங்க போறீங்க? எலெக்ஷன் ஓட்டு போட போறேன். அப்படியா? திருநீர் வச்சுட்டு போங்க. திருநீர் வச்சுட்டு யாருக்கு போட்டீங்க? திருநீர் வைக்கிறவன் மடையன்னு சொல்றவனுக்கு ஓட்டு போட்டாச்சு. வர்ற ஏப்ரல் மேல அப்படிதான் போட போறோம், பார்த்துக்கங்க. அப்படி போட்டுறாதீங்க. இந்த 5 எழுத்துக்களில் முதல் எழுத்தாகிய நாவும் 4ஆம் எழுத்தாகிய வாவும், நாங்கிற எழுத்து வா. ஏன்னா 3 எழுத்துன்னு சொல்றீங்க ஐயா, இப்போ 5 எழுத்து சொல்றீங்களேன்னா இந்த நாவும் வாவும் முறையே நம்முடைய சக்தி அம்பாள் ஆகிய பராசக்தி, நம்முடைய பார்வதி, என்ன பேர் வேணாலும், அபிராமி, எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம், 1000 பேர் இருக்கு அவளுக்கு, மறைப்பாற்றலையும் அருளாற்றலையும் குறிக்கிறது. இது இரண்டையும் விரிவாக அழகு 15 வணக்கம் போடுவோம்ல, அப்பதான் படிக்க போறோம். அது வரைக்கும் அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. மீதி எத்தனை இருக்கு? 3 இருக்கு. முதலில் மற்ற 3 எழுத்துக்களான சி என்ற சிவம், ய என்ற உயிர், ம என்ற மலம் பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வோம். இது 3 படிக்க போறோம். இப்போ 2வது அலகுல இருந்து ஆரம்பிக்கிறோம். 14வது அலகு வரைக்கும் இது 3 படிக்க போறோம். 15வது அலகுல அது 2ஐயும் படிச்சு ஒண்ணா முடிச்சிடப்போம். நிறைவு வணக்கம் அப்படின்னு போட போறோம். இப்போ உலகத்திலேயே உயர்ந்த ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கங்க. பதி பசு பாசம். பதி என்றால் இறைவன், பசு என்றால் உயிர்கள், புளூரல் உயிர்கள். பதி என்றால் இறைவன், சிங்குலர். இறைவன்கள் கிடையாது. நம்ம தான் சாமி ரூம் ஃபுல்லா 15 போட்டோ வச்சிருக்கோம். பதி என்றால் ஒருவன், கணவன் என்றால் ஒருவன். கணவன்கள் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. தலைவன் என்றால் ஒருவன் தான் இருக்க முடியும். 15 பேர் ஒன்னா தோன்றிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. பதி என்பது சிங்குலர், ஒன்றே ஒன்று. அது நம் சமயத்திலே சிவபெருமான். மற்ற சமயங்கள்ல வேற வேற சொல்லுவாங்க, சொல்லட்டும். அவங்க சமயத்தை அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க திருவடியை வணங்குறதுக்கு கூட நமக்கு தகுதி கிடையாது. தினமும் 5 முறை வணங்க வேண்டும் கடவுளை உங்க சாமின்னு சொன்னா 5 முறை அந்தந்த டைம்ல வணங்குறாங்க. பனி பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, பஸ்ல போய்கிட்டு இருந்தாலும் சரி, ஏர்போர்ட்ல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அந்த நேரத்துக்கு அங்கேயே உட்கார்ந்து திருமுறைகளை பாடி அவங்களுடைய தெய்வத்தை வழிபாடு செய்வாங்க. நமக்கு திருமுறை 12ங்கிறதே பாதி பேருக்கு தெரியாது. 5 கோடி இந்துக்களில் 4 கோடியே 90 லட்சம் பேருக்கு தெரியாது. 12 திருமுறை இருக்கு. அது நமக்கு வேத நூல்கள்னு யாருக்கும் தெரியாது. என்ன வாழ்க்கை இது? அவங்க மற்ற சமயத்தை பத்தி குறை சொல்றதுக்கு நமக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. அவங்கள வணங்கி போற்ற வேண்டும், அவங்கள்ட்ட இருந்து கத்துக்க வேண்டும். ஆக நம்முடைய சமயத்திலே பதி பசு பாசம் என்ற 3. பதி என்றால் இறைவன் ஒருவன், பசு என்று சொல்லுவது உயிர்கள். அவை எண்ணற்றவை. அது எவ்வளவு எண்ணிக்கைன்னு சிவபெருமானுக்கு மட்டும்தான் எண்ண முடியும், வேற யாருக்கும் எண்ண முடியாது. அடுத்தது பாசம் என்று சொல்லுவது மலங்கள் என்று சொல்லுகின்றோம். அது 3 மலங்கள் இருக்கிறது மேஜரா. அப்புறம் போக போக இன்னும் கொஞ்சம் சப்டிவிஷன் வரும். இப்போ நம்ம என்ன சொல்றது, ஒரு இடத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு லேண்ட் கூகுள் மேப் நம்ம பார்க்கும்போது முதல்ல என்ன காமிக்குது? ஏதோ ஒரு இடத்துல காமிக்குது. நம்ம வீட்டை காமிக்குதா? இல்லை. அப்புறம் கொஞ்சம் அதை ஜூம் பண்ணுறோம். ஜூம் பண்ணோன்னே நம்ம ஊரை காமிக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் விரிக்கிறோம். மேக்சிமம் அதை ஓப்பன் பண்ணி விரித்து பார்த்த பிறகு தான் அந்த இடத்துக்கு வருது. மேலேருந்து பார்க்கும்போது ஒரு புள்ளி தான் காமிக்குது. அதுபோல் நம்ம மேலேருந்து பார்க்கும்போது இது மலங்கள், இது உயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டாலும் உள்ளுக்குள்ள நிறைய டிவிஷன்கள் அது உள்ளேயே இருக்கிறது. இதுதான் நமக்கு அவசியம் தெரிய வேண்டியது. பதி பசு பாசம். பதி பசு பாசம். ப ப பா. ப ப பா. 2 சின்ன ப சேர்ந்துச்சுன்னா ஒரு பெரிய பா வருது. ப ப ப பப்பா 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 அப்படின்னு கூட நீங்கள் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணலாம். இளையராஜாட்ட சொன்னால் பண்ணி கொடுப்பார். ஏஆர் ரகுமான் பண்ணி கொடு. இதே ஹிட் சாங் ஆக்கிடுவார். ஏஆர் ரகுமான்கிட்ட கொடுத்து இது பதி பசு பாசம் ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு சாங், ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா பபபா 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 அப்படின்னு பண்ணி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே நாளில் ஓவர் நைட் ஹிட் ஆகிடும் இந்த பதி பசு பாசம். கீழே சின்ன எழுத்துக்களில் முதல் பதி, அடுத்த பசு, அடுத்த பசு, பெரிய பாசம். பாருங்க, பதி சின்னதாக தான் இருக்கு, பாசம் பெருசா இருக்கு. ஓகே, இது 3 தான் நம்ம அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த உலகத்துல நீங்க எங்க போனாலும் சரி, ராத்திரில பார்த்தாலும் சரி, பகல்ல பார்த்தாலும் சரி, நீங்க உயிரோட இருந்தாலும் சரி, நீங்க செத்து போயிட்டாலும் சரி, இந்த பதி பசு பாசம் தான் இந்த உலகத்துல இருக்கும், வேற எதுவும் இருக்காது. பதி இருக்கும், பசுக்களாகிய உயிர்கள் இருக்கும், பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கு.
நீ கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தாலும் அதான் இருக்குது, கண்ணை திறந்துக்கிட்டு பார்த்தாலும் அதான் இருக்குது, லைட் போட்டு பார்த்தாலும் அதான் இருக்குது. நீங்கள் எந்த சமயத்தில் பிறந்திருந்தாலும் இதுதான் இருக்குது. இறைவன், உயிர்கள், மலங்கள் ஆகிய மூன்றும் அனாதி. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அனாதி ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அறிமுகப்படுத்தும். இந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் பல சந்தேகங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க நம்ம அருளாளர்கள். அனாதி, அனாதிங்கிறதுல எந்த போட்டிருக்கோங்கிறத பார்த்துக்கங்க. நாடு, அதுக்கு உண்டான போட்டிருக்கிறோம், அதை பயன்படுத்துங்க. அனாதைன்னு போட்டுறக்கூடாது. அனாதை இல்லை, அனாதை ஆசிரமம்னு சொல்கிறோமே, அனாதை இல்லை, அனாதி. அனாதி என்றால் தொடக்கமற்று இருந்தது என்று பொருள். அன் ஆதி, அனாதிங்கிற வார்த்தையை பிரித்தோம்னா அன் ஆதி. டிசிப்ளின், அதுக்கு முன்னால் இன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சேர்த்தோம்னா இன்டிசிப்ளின். மீனிங் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். அதுபோல் ஆதி, அன் அப்படின்னா ஆதி இல்லாதது என்று அர்த்தம். அன் கூட்டல் ஆதி. ஆதி என்றால் தொடக்கம், அன் என்றால் எதிர்மறை. தொடக்கம் இருந்ததுன்னா ஆதி, தொடக்கம் இல்லாததுக்கு அன் ஆதின்னு பேரு. அண்ணாதி, 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 அனாதி. அனாதி என்றால் தொடக்கம் இல்லை. இந்த நாளில், இந்த வருஷத்துல இப்போ நம்மளுடைய பிரதமர் எப்போ பதவிக்கு வந்தார் சொல்லிடலாம். இந்தியா எப்போ சுதந்திரம் அடைஞ்சது சொல்லிடலாம். ஆங்கிலேயர்கள் எப்போ இந்தியாவுக்கு வந்தார்கள் சொல்லிடலாம். அப்புறம் முன்னாடி கஜினி முகமது எப்போ படையெடுத்தார் அது சொல்லிடலாம். அசோகர் காலம் எது சொல்லிடலாம். எதை இப்போ மகாபாரதம் எப்போ நடந்தது சொல்லிடலாம். கம்பராமாயணம் எப்போ நடந்தது சொல்லிடலாம். ஆனால் சிவபெருமான் எப்போ தோன்றினார்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு நாளில் தோன்றலை. இந்த தேதியில் டேட் ஆஃப் பர்த்ங்கிறது கிடையாது. அதனால தொடக்கம் இல்லாது. திருமுறைகள் எல்லாம் நம்ம பாடும்போது என்னது, மார்கழி மாதத்தில் பாடுறோம். ஆதியும் மந்தமும் இல்லாரும் பேரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோனின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புறான் போய்கிட்டே இருக்கு பாட்டு. வேண்டாம். ஆதியும் அந்தமும் இல்லா, அதுதான் அனாதி என்று சொல்கின்றோம். இந்த பாடத்தை படிச்சுட்டு அந்த பாட்டை படிச்சாதான் அங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியும். அது இலக்கியம், இது இலக்கணம். இலக்கணம் தெரிந்தால்தான் இலக்கியத்துக்கு பொருள் சரியாக கொள்ள முடியும். ஆக நம்முடைய தோத்திரங்கள் எல்லாம் இலக்கியங்கள் போல, சாத்திர நூல்கள் எல்லாம் அதற்கு உண்டான கருப்பொருளை காண்பிக்கின்ற இலக்கணங்கள். இலக்கணம் ஆங்கிலத்தில் இலக்கணம் சொல்கிறோம், டென்ஸ் டேபிள் போட்டு கொடுக்குறாங்க. வாக், வாக்டு, வாக்டு, ஈடி சேர்த்தா பாஸ்ட் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸுக்கு அதுக்கும் ஈடி தான் சேர்க்கணும். ஈட், 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 ஈட்டா அப்படி போடுறோம். அது மாறி இருக்கு. அதுபோல் இலக்கணம் தெரிந்தால்தான் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சாதான் பொயட்ரி ஃபார்ம் பண்ண முடியும். ஆக இங்கே இலக்கணம் என்ன சொல்லுது? அன் கூட்டல் ஆதி, ஆதி இல்லாதவன் என்று பெயர். அது திருவாசகத்துல அங்க ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. இப்ப நமக்கு அனாதி என்பதை சொல்லுகிறார். அழகு 2ல சைவ சித்தாந்த சுடர்ல குறிப்பிட்டிருக்கிறது. பக்கம் 11ல இருக்கிறது தான் மாணிக்க வாசகர் இதுல திருவெம்பாவையில முதல் வரியில சொல்றார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்னா இதை படிச்சிருந்திருக்கணுமே. உலக மக்கள் அனைவரும் படிக்கணும். மாற்று சமயத்தினரும் படிக்க வேண்டிய பாடம். அவங்க படிச்சுட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கட்டும். ஆனா இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்டான சந்தேகம்லாம் இதுல தீந்துடும். மாற்று சமயத்தினர் உங்களுடைய நண்பர் யாராவது இருந்தால் நட்பு முறையில நீங்க அதை கொடுத்து படிக்க சொல்லலாம். அவங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாம் தீர்ந்துடும். அவங்களுக்கு சந்தேகம் என்ன, மக்கள் தொகை 30 கோடி முகமுடையாள்னு சொன்னாங்க, இப்போ 140 கோடி ஆயிடுச்சு, எங்க இருந்து வந்துச்சு மீதி 110 கோடி? அந்த சமயத்துல பதில் கிடையாது. இன்னொரு சமயத்துக்கு போனீங்கன்னாக்க எல்லாம் உயிரெல்லாம் போன பிறகு எங்க போகும் உயிர்? அது காட் ஒரு நாள் வருவாரு. அது ஜட்ஜ்மெண்ட் டே என்று பெயர். இந்த கோர்ட்ல ஹியரிங் போடுறாங்கல்ல, ஃபைனல் ஜட்ஜி வர்ற அன்னைக்கு வாய்தா போடுறாங்கல்ல, பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி. அந்த தேதி எப்பன்னு நமக்கு தெரியாது. அந்த தேதியில காட் வருவாரு. அப்படியே வருவாரு. நீங்க எல்லாம் நரகத்துக்கு போங்க, நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்ட்டு போயிடுவாரு அவர். சரி, நரகத்துக்கு போனானே,
ஒரு ஜெயிலுக்கு போங்கன்னாலும் அதில் ஓராண்டு ஜெயில் இருக்குது, 6 ஆண்டு ஜெயில் இருக்குது, 60 ஆண்டு ஜெயில் இருக்குது, இறக்கும் வரை ஜெயில் இருக்குது, தூக்கு தண்டனை இருக்குது. குற்றவாளின்னு சொல்கிறவனுக்கும் ஸ்லாப் இருக்குல்ல. நரகத்துக்கு போனவன்லாம் அப்புறம் என்ன பண்ணுவான் தெரியாது. சொர்க்கத்துக்கு போனவன் என்ன பண்ணுவான் தெரியாது. ஏன்? பதில் இல்லை. புனித நூலில் பதில் இல்லை. இந்த நூலில் இருக்கு. இந்த நூலில் இருக்கு. எந்த சமயத்து நூலாக வேண்டுமானாலும் இருக்கு. இது பக்கத்தில் வச்சு படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஏன் மேன்மைகள் சைவ நீதினு சொல்கிறோம். இது நம்ம சமயம் நான் திருநீர் வைக்கிறதுனால நான் சொல்லலை, நான் லாஜிக் பேஸ் பண்ணி சொல்கிறேன். இதுல விளக்கம் இருக்குது, அதில் விளக்கம் இல்லை, அதனால இது உயர்ந்ததுன்னு நான் சொல்கிறேன். இந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை, அதனால இது உயர்ந்ததுன்னு நான் சொல்கிறேன். இது இனிக்குது அதனால இனிக்குதுன்னு சொல்கிறேன், இது இனிப்பு இல்லை அதனால இனிப்பு இல்லைன்னு சொல்கிறேன். நான் இதை சமைச்சேங்கிறதுனால இது இனிக்குதுன்னு சொல்லலை, இது இனிக்குதுங்கிறதுனால இனிக்குதுன்னு சொல்கிறேன். அப்படி நம்முடைய இறைவன், உயிர்கள், மலங்கள் ஆகிய மூன்றும் அனாதியானவை. அனாதி என்றால் தொடக்கமற்று இருந்தது என்று பொருள். இவை இடையில் தோன்றவில்லை. இப்போ சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு பிக் பேங் தியரின்னு ஒன்று இருக்கு. பிக் பேங் அப்படியே எல்லாம் வெடிச்சுது, அப்படியே தூளா செதறிடுச்சு. எப்படி ஒரு கண்ணாடியை உடைச்சோன்னா எப்படி தூளா செதறதோ அது போல செதறிச்சு. அப்படி செதறின துளிகளில் ஒன்று பூமி, இன்னொன்று சூரியன், இன்னொன்று மார்ஸ், இன்னொன்று ப்ளூட்டோ. ஏன் சாமி செதறினதில் ஒன்று கூலிங்காக இருக்குது, மனிதன் வாழ முடியாத அளவுக்கு, இன்னொன்று மனிதன் நெருங்க முடியாத அளவுக்கு ஹீட்டாக இருக்குது, இன்னும் ஒன்று இங்கே தான் மனிதன் வாழலாம்னு நல்லா இருக்கு. எப்படி வெடிச்சு செதறினதில் எப்படி ஒன்று இப்படி ஆச்சு? அது சம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் நேச்சுரல் காற்று, ஆக்சிஜன் ஒரு அளவுக்கு மேலே கிடையாது. மனிதன் எவ்வளோ தூரம் சுவாசிக்கணுமோ அது வரைக்கும் தான் ஆக்சிஜன் கொடுத்துருக்கான் சாமி. காது எவ்வளோ கேட்கணுமோ அந்த அளவுக்கு தான் கேட்குற சக்தி காதுக்கு இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா சத்தமும் இந்த காது கேட்காது. கண் என்ன சாப்பாட்டுக்கு, பிழப்புக்கு, குடும்பம் நடத்துறதுக்கு, நமச்சிவாயை சொல்கிறதுக்கு கண் எவ்வளோ பார்க்க தெரியணுமோ அந்த அளவுக்கு தான் பார்வை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தெரியாது. நம்ம செவத்துக்கு அப்புறம் ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது? உனக்கு தேவையில்லை, பேசாம. வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு காது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காது தான் கொடுத்துருக்கு. சின்னது தெரியாது, பெருசு தெரியாது, கேட்காது. கண்ணு சின்னது, இன்ஃப்ரா ரெட் ரேஸ். டிவி ரிமோட் அழுத்துறோம், ரிமோட் அழுத்துறது தான் தெரியுது, சேனல் மாறுது, ஆனால் லைட்டு போச்சா தெரியல. ஏன் தெரியல? அறிவாளி தானே, தெரியணுமே. கண்ணை முழிச்சுக்கு தானே இருந்த, பார்க்க வேண்டியதானேன்னா கண் பார்வைக்கு தெரியாமையும் போகுதப்பா. அப்படின்னா கண்ணோட இயலாமை எப்பா அது? விப்கியார்னு சொல்லி அந்த ஒளிக்கற்றை சொல்கிறோமே 7 கலர்கள், அந்த கலர் ரெட்டுக்கு மேலே உள்ளது நமக்கு தெரியாது, வயலட்டுக்கு கீழே உள்ளது நமக்கு தெரியாது. ஏன்? வயிற்று பொழப்புக்கு இது போதும், இறைவன் கொடுத்துருக்கிறார். அப்படி எவ்வளவோ அதிசயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அதில் இந்த 3 பொருள்கள் இடையில் தோன்றாமல் ஆரம்பத்திலேயே இருந்ததால் இதை நம்ம என்ன சொல்கிறோம்? அனாதி என்று சொல்லுகின்றோம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது நேர்முக தேர்வில் இது ஒரு கம்பல்சரி கொஸ்டின். அனாதின்றாங்களே அப்படின்னா என்ன? அனாதிங்கிற சொல் எதை குறிக்கிறது? இதெல்லாம் நான் கேட்குறது கேள்விகளை நான் உங்களுக்கு எல்லாம் ஓப்பனவட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தேர்வு முடிய போகுதுங்கிறதுனால சொல்கிறேன். இந்த 3 பொருள்களும் வேறு வேறு குணாதிசயங்கள் கொண்டவை. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய், சி ஃபார் கேட்டுன்னு சொன்னமே தவிர ஆப்பிள் வேற குணாதிசயங்கள், பாய் வேற குணாதிசயங்கள், கேட்டு வேற குணாதிசயங்கள். அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். பதி வேற குணாதிசயங்கள், பசு வேற குணங்கள், பாசம் வேற குணங்கள். எப்படி ஏபிசி போலவோ இந்த சீமாய சியம இதுவும் அதே தான். அதாவது ஒன்றிலிருந்து இன்னொன்று தோன்றவில்லை. ஏன் இந்த லைனை நான் எழுதியிருக்கிறேன்னா, வேற சில சமயங்கள் என்ன சொல்றாங்க, இவ்வளோ ஈஸினா எல்லாரும் இதே ஃபாலோ பண்ணிடலாமே, நல்லா தானே இருக்கு கேட்கறது, எல்லாரும் இதே ஃபாலோ பண்ணிடலாமே, அப்புறம் ஏன் வைணவர்கள் வேற மாதிரி சொல்றாங்க, புத்திசத்துல வேற மாதிரி சொல்றாங்க, சமணர்கள் வேற மாதிரி சொல்றாங்க, அப்படின்னா வேற மாதிரி சொல்றாங்க. பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்கீமை கொடுக்குறாரு சிவபெருமான். ஒரு ஹோட்டலில் இட்லி தான் பெஸ்ட்டுன்னா இட்லியே வைக்க வேண்டியதானேன்னா அப்படி இல்லைப்பா. சில பேர் சப்பாத்தி கேட்பான், தோசை கேட்பான். தோசை ஓகே, ஒரு தோசை வைக்க வேண்டியதானேன்னா இல்லைப்பா. சில பேர் மசால் தோசை கேட்பான், சில பேர் மசால் தோசையில் நெய் ஊற்றுன ரோஸ்ட்டில் மசால் ரோஸ்ட் கேட்பான்.
ஹோட்டலில் கொடுக்கணும். சிவபெருமான் பார்க்குறாரு, இந்த உயிர்கள் எல்லாம் இப்படி தனித்தனி 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 அறிவு நிலையில் இருக்குதேன்னு சொல்லி, உங்களுக்கு மசால் ரோஸ்ட்டு, உனக்கு வெறும் மசால், உனக்கு கீ ரோஸ்ட்டு, உனக்கு பிளைன் தோசை, உனக்கு கல்லு தோசை, தனித்தனி சமயங்களை உருவாக்கி கொடுத்துருக்கிறார். அந்த சமயங்களை உருவாக்கியதும் சிவபெருமான் தான். அந்த சமயத்தில் இருக்கின்றவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதும், அவர்களை படைப்பதும், காப்பதும், ஒடுக்குவதும், மறைப்பதும், அருள்வதும் சிவபெருமான் தான் அருளான். அவங்களுக்கு அது இன்னும் தெரியல. ஒரு நாள் தெரிய வரும் அவங்களுக்கு. ஆக ஒன்றிலிருந்து இன்னொன்று தோன்றவில்லை. இன்னொரு சமயத்தில் என்ன சொல்றாங்க, இறைவன் ஒருவன் பரபிரம்மம். அந்த பிரம்ம என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னிச்சு. அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா மனிதர்கள் ஆயிடுச்சு. கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் மனிதர்கள் ஆயிடுச்சா? சிவபெருமான் படைக்கிறது ஒரு நல்ல மூச்சை எடுத்து படைச்சிருக்க கூடாதா? யாராவது ஒரு சமயத்தோடைய தலைவன் தன்னுடைய கழிவை உயிர்களாக்குவானா? அந்த வாதம் அடிபட்டு போயிடு, கெட் அவுட் சார். என்ன அவனுக்கு காரணம் என்ன? தலைவன் தன்னை போல உயிர்களை படைக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஏன் வேற வேற மாதிரி இருக்கோம்? சிவபெருமான் மாதிரி, பார்வதி மாதிரி இல்லாம. இறைவன் படைச்ச உயிரா இருந்தாக்க ஏன் உயிர்ல வித்தியாசம் இருக்கணும்? டிஃப்ரெண்டா உயிரை படைக்கிறான்னா அவன் கடவுளே கிடையாது. அப்பவே இது பார்சியாலிட்டி தானே. ஒரு உயிர் நல்ல உயிராகவும், ஒரு உயிர் சின்ன உயிராகவும், ஒரு உயிர் பெரிய உயிராகும். அப்படியெல்லாம் எவனாவது கடவுள் படைப்பானா? படைக்கிறவனுக்கு பேர் கடவுள் பேர. பேனா பண்றவங்க கூட மாற்றி பண்ண முடியாது. 1,00,000 பேனா பண்ணாலும் இதே மாதிரி தான் பண்ணுவான். உயிர்கள் எப்படி வேற வேறையா இருக்கும்? அப்ப அந்த அந்த பிரம்மம் இந்த உயிர்களை படைக்கவில்லை. அதனாலதான் நான் அதை எழுதியிருக்கேன். ஒன்றிலிருந்து இன்னும் ஒன்று தோன்றவில்லை தோன்றவில்லை தோன்றவில்லை. எப்படி வேற வேறையா இருக்கிறத வச்சு சொல்றேன். நானும் சிவனுடைய பிள்ளை, நீங்களும் சிவனுடைய பிள்ளைன்னா ஏன் நம்ம 2 பேரும் ஒருத்தர் சந்தோஷமா இருக்கோம், ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்கோம்? ஏன்? ஒருத்தர் அழகா இருக்கும், ஒருத்தர் கற்பா இருக்கும்? ஏன்? வேற ஏதோ இருக்கு. அது அவங்களுக்கு தெரியாததுனால பூசி மொழிகிடுவாங்க. நமக்கு வேற என்ன இருக்குங்கிறத படிக்க போறோம் பாடத்துல. அதனால தொடர்ந்து 15 வகுப்புக்கு வந்துருங்க அவசியமா. இறைவனிடமிருந்து உயிர்கள் தோன்றவில்லை, உயிர்களிடமிருந்து இறைவன் தோன்றவில்லை, இறைவன் மற்றும் உயிர்களிடமிருந்து மலங்கள் தோன்றவில்லை. 3 பொருள் தானே இருக்கு. ஏல இருந்து பி வரல, ஏல இருந்து சி வரல, ஏல இருந்து பியும் சியும் வரல, ஏபில இருந்து சி வரல, சில இருந்து ஏ அண்ட் பி வரல. பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டிங்கன்னா 2 to the power of 3, 2 into 2 into 2, 8 காம்பினேஷன்ல நம்ம இதை அமைக்கலாம். அப்படி எதுவும் நடக்கல. சுருக்கமாக சொன்னால் இறைவன், உயிர்கள், மலம், பதி, பசு, பாசம் ஆகிய 3ம் ஒன்றிலிருந்து இன்னொன்று தோன்றவில்லை. 3 இருக்கு, ஒன்னுல இருந்து இன்னொன்னு வரல. அப்படின்னா 3மே இருந்திருக்குன்னு அர்த்தம். நமக்கு தெளிவு, ஞான தெளிவுங்கிறது இதுதான். இறைவன், உயிர்கள், மலம். உதாரணத்திற்கு ஒன்று உதாரணம் கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம். பாடமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயும் உதாரணம் வந்துருச்சு. உதாரணத்திற்கு எஜமான் ஒரு வீட்டில், நான் இப்போ என்னுடைய வீட்டில் ஒரு நாய் இருக்கு, நான் வீட்டோட எஜமான்னா நான் ஒரு நாய் வளர்க்குறேன். அப்புறம் இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று உயிரற்ற பொருள், நான் கல்லுன்னு ஒரு உதாரணத்துக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் சேரு, டேபிள், வாஷிங் மிஷின் எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஆக என்னுடைய வீட்டில் நான் இருக்கேன், இன்னொரு நாய் வளர்க்குறேன், வீட்டில் மற்ற பொருள்கள் பயன்படுத்துகிறேன். அப்படி இருக்கும் பொழுது நான்கிறது வேறு. நான் 6 அறிவு படைத்த மனிதன், நான் தலைவன். இந்த கூட்டத்து, இந்த வீட்டுக்கே தலைவன். இந்த நாய்க்கு நான் தான் தலைவன், அந்த சேருக்கு நான் தான் தலைவன். ஆக நான் எஜமான் வேறு, நாய்ங்கிறது வேற. நாய் என் குட்டின்னு சொல்ல முடியும், என் மகள்னு சொல்ல முடியுமா? பெட்ட நாயா இருந்தா இது என் மகள், இது என் மகனை மாதிரி வளர்க்குறேன்னு வேணா சொல்லலாமே தவிர இது என் மகன்னு சொன்னா பைத்தியக்காரன் அர்த்தம். இது என்னுடைய மகனாக இருந்தா 6 அறிவு படைத்த மனிதனாவெல்லாம் வந்திருக்கணும். ஏன் 5 அறிவு படைத்த நாயா வந்திருக்கு? நாயை எப்படி நான் குட்டி போட முடியும்? என்னுடைய மனைவி பெற்றெடுக்க முடியும் நாயை? ஆக இதுல நாய்க்குட்டி போட்டாங்க இந்த அம்மான்னு எங்கேயாவது பேப்பர்ல கூட படிச்சதில்லை. ஆக இதுல இருந்து அது தோன்றலை, அதுல இருந்து இது தோன்றலை, இது 2லையும் இருந்து அது தோன்றலை. இது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இந்த உதாரணத்தை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய 3மே அனாதி. அனாதி என்றால் தொடக்கமற்று என்றும் 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 எப்போ நீங்க சிந்திச்சாலும், எந்த டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தாலும், எத்தனை அறிஞர்கள் பின்னால வந்தாலும், ஐன்ஸ்டைனுடைய 21வது தலைமுறையில ஒருத்தன் ஐன்ஸ்டைன் 21 வந்தாலும் சரி,
இறைவன் பதியும் பசுவும் பாசமும் இன்று தோன்றியது என்று என்றும் எவராலும் குறிக்க முடியாது. மேன்மைகள் சைவ நீதின்னு சொல்ற. இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய மூன்றும் அனாதி, அவை இடையில் தோன்றவில்லை. பிக் பேங் ஆச்சு, சூரியன் வந்துச்சு, அப்படியெல்லாம் கிடையாது. பிக் பேங் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிக் பேங் ஏன் ஆச்சு? ஏன் அதுக்கப்புறம் ஆக மாட்டேங்குது? ஒரு கேள்விக்கும் ஒரு பதில் இருக்காது. ஆனா இங்கே பதில் இருக்கு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அதுபோல நவகிரகம் தோன்றியது எனக்காக, நவகிரகத்தின் வேலை எனக்கு பணி செய்வதற்காக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வினை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது பாம்பு இரண்டும் உடனே அசரு நல்ல 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 அடியார் அவர்க்கு நல்லவே செய்யும். அசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அடியார் அவர்க்கு, இங்க இருக்கிற ஒரு நல்ல ஒத்தி கடைசியில் போட்டுக்கணும். அடியார் அவர்க்கு மிகவே நல்ல. நமக்கு மேலும் 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 பணிவிடை செய்வதற்கும், மேலும் 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 நம்மளை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்கும், மேலும் 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 நமக்கு வழிகாட்டுவதற்கும், மேலும் 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 நமக்கு செல்வத்தை கொடுப்பதற்கும் தான் இந்த 9 கிரகங்களும் படைக்கப்பட்டது. எப்போ? நான் சிவனடியாரா இருந்தால். இல்லைன்னா சனி திசை எனக்கு பிடிக்கும், யமன் வந்து என்னை கூட்டிட்டு போவோம். நான் சிவனடியாராக இருந்தால் யமன், நேற்று ஒரு பாடத்துல மலேசியா பாடத்துல படித்தோம், இதுல கண்காட்சி முதலான் ஆழமிடற்றான் அடியான் என்று அடர அஞ்சுவரே. சிவனடியார்ப்பா இவன், நாம் போய் அவன் உயிரை எடுக்க மாட்டேன்னு சொல்லி யம தர்மனே நின்று போயிடுவான். அங்கேயே ஃபைலை எடுத்து பார்த்துட்டு, இவன் ஏதோ பதி பசு பாசம் கையில அறக்கட்டளையில் படித்து சைவச்சித்தாந்த சுடன்னு போட்டிருக்குதுப்பா, நான் எல்லாம் இவனை பிடிக்க போக மாட்டேன், வேணா சிவபெருமானே போச்சு சொல்லு. ஏற்கனவே ஒரு தடவை நான் அந்த மார்க்கண்டேயனை பிடிக்க போயிட்டு வாங்கின போத எனக்கு இன்னும் வலிக்குது, முதுகுல தழுப்பு இருக்கு. இன்னொரு தடவை போய் ஒரு சிவனடியாரை பிடிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. அவர் பாடாச்சு. அவரு 21 குண்டுகள் முழங்க பூதகணங்களை அனுப்பி ராஜாதி ராஜ ராஜகுமார ராஜ மார்த்தாண்ட அப்படித்தானே சுந்தரமூர்த்தி சாமியை கூட்டிட்டு போனாங்கன்னு அவர் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தார். இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து, அப்படி கூட்டிட்டு போனார். என்னைய கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போதே எழுதிக்கிட்டு இருக்காரு, பாடிட்டு இருக்கிறார். பாட்டு துவங்கினது கீழே, முடிஞ்சது அங்கிருந்து திரும்ப நமக்காக கொடுத்து அனுப்பியிருக்கிறார் சுந்தரமசாமி. ஆக இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய மூன்றும் அனாதி அனாதி அனாதி, அவை இடையில் தோன்றவில்லை. தோற்றுவிக்கப்படாத பொருள்கள், தோற்றம் இல்லாத பொருள்கள் என்பதால் இவற்றிற்கு அழிவு என்பதும் கிடையாது. இது லாஜிக்கல் கன்க்ளூஷன். டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எங்கெல்லாம் போட சொல்றாங்களோ, நம்ம இதில் இந்த உணவு துறை இருக்குல்ல, அவங்க சொல்லுவாங்க பிரெட்டில் பிஸ்கெட்ல எல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் டேட் அவசியம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேனுஃபேக்சரிங் டேட்டு போடுன்னு எங்கே சொல்கிறாங்களோ அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டு உண்டு என்று சொல்லாமலே விளக்கம். எக்ஸ்பைரி டேட் இல்லாத பொருளுக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க, அரசாங்கத்தில் சட்டம் கிடையாது. டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் போட்டாலே டேட் ஆஃப் எக்ஸ்பைரி மாதத்தையும் வருஷத்தையும் போடணும். இல்லைன்னா பெஸ்ட் பிஃபோர் 6 months 6 மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். நான் அது போட்டு அனுப்பணுமே தவிர சும்மா அனுப்ப முடியாது. ஆக எது ஒன்று தோன்றியதோ அதற்கு முடிவு என்பது உண்டு, எது ஒன்று தோன்றவில்லையோ அதற்கு முடிவு என்பது இல்லை. பதி பசு பாசம் என்பது ஒரு பர்டிகுலர் இயர்ல கிமு 4045 அது தோன்றவில்லைன்னு ஆயிட்டாலே அது அழிவதும் இல்லை என்று ஆகிவிடுகிறது. லாஜிக்கல் கன்க்ளூஷன். தோற்றம் இல்லை ஆனா அழியுதுன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் பிறக்கவே இல்லை ஆனா செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றது. சாகலைன்னா பிறக்கலைன்னு அர்த்தம், பிறந்துட்டேன்னா சாக போறேன்னு அர்த்தம். இப்போ எல்லாரும் என்கிட்ட மாணவர்கள்லாம் கேட்குது, ஐயா அவங்க பிறந்தநாள் இப்போ, உங்க பிறந்தநாள் இப்போ, உங்க பிறந்தநாளுக்கு. நீங்க கேட்கும்போது எனக்கு என்ன தோணுது, என்னைக்கு ரிப்பு போடுறதுன்னு கேட்குற மாதிரி தோணுது. ஏன்னா ஹெச்பிடி போடுறோம் அப்படின்னாலே ஆர்ஐபி போட போறோம் தானே அர்த்தம். ஹெச்பிடி போடும்போது நான் பெரிய அப்படியே கேக்கு வெட்டி எல்லாரையும் சந்தோஷத்தில் வச்சுக்கிறேன். ரிப்பு போடும்போது ஐயோ போச்சு ஐயோ போச்சு ஐயோ போச்சுன்னு சொல்கிறேன். ஹெச்பிடி போடும்போது நான் சந்தோஷப்படலைன்னா ஆர்ஐபி போடும்போது நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக எனக்கு துன்பம் வரக்கூடாது என்றால் நான் இன்பத்தை அனுபவிக்க கூடாது. அதுதான் அந்த பாடத்துல பின்னாடி எழுதியிருக்கோம். இன்பம் வரும்போது ஓஹோ என்று குதித்தால், துன்பம் வரும்போது ஓஹோ என்று அழுக வேண்டும்.
இன்பம் வரும்போது அப்படியா பெருமான் கொடுத்துருக்கிறாரா, ஓகே. இப்போ எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வந்தது அப்படின்னா கொண்டு போய் சாமி ரூமில் வச்சு, சேலரி வாங்கிட்டு வந்தாலும் சரி, புது நகை வாங்கிட்டு வந்தாலும் சரி, புது செருப்பு மட்டும்தான் வைக்கலன்னு நினைக்கிறேன், புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாலும் சரி, யாராவது கிஃப்ட் கொடுத்தாலும், எந்த பொருள் எங்கள் இல்லத்திலே நுழைந்தாலும் நேரடியாக சாமி ரூம் போய்டும். அடியார்கள் இங்கே வந்து ஏதாவது வாங்கிக்கிட்டு அதுக்கு நான் தொகையை கொடுத்தா கூட அங்கே வச்சிருங்க. அவன் கொடுக்கறதுனால நமக்கு இது வருது. இது அவன் கொடுத்தது, 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 அது திருநீர் அவன் கொடுத்தது, உத்ராக்கம் அவன் கொடுத்தது, எல்லாம் அவன் கொடுத்தாங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா துன்பப்படாம இருக்கிறதுக்கு என்ன ஐயா வழி என்றால் இன்பப்படாம இருக்க கத்துக்கங்க முதல்ல. இப்போ துன்பப்படாம ஆட்டோமேட்டிக்கா இருக்கலாம். இதான் ரகசியம். வேற யாரும் சொல்றது இல்லை. கையில அறக்கட்டளையில தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்பப்படாம இருந்தால் துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பேர் இருவினை ஒப்புன்னு படிக்க போறோம். முன்னாடி தோன்றிய பொருள் தானே அழியும், தோற்றமே இல்லாத 3 பொருள்களும் எப்படி அழியும்? இறைவன், உயிர்கள், மலம் என்ற 3 பொருள்களும் இன்னும் கோடி ஆண்டுகள், கோடி கோடி ஆண்டுகள் ஆனாலும், கோடானு கோடி ஆண்டுகள் ஆனாலும் அழியாது. பிற்காலத்திலையும் அழியாது. ஏன்னா முற்காலமே அதுக்கு சொல்ல முடியலைன்னா பிற்காலத்தை நம்ம சொல்ல முடியாது. இதைத்தான் முப்பொருள் உண்மை என்று சைவ சமயம் கூறுகிறது. அருமையான மேன்மைகள் சைவ நீதினு ஏன் சொல்றோம்? முப்பொருள் உண்மையை பற்றி சொல்றதுனால இதை சொல்றோம். கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்பட வேண்டும் அப்படிலாம் இல்லைம்மா. கஷ்டப்படாமல் இருக்க இன்பப்படாம இருக்கும். இன்பம் வரும்போது ஆடலைன்னா துன்பம் வரும்போது துவண்டு போய்விட மாட்டோம். வெரி குட், வெரி குட். நாகராஜ் பெருமாள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அனைவரும் ரொம்ப பிரில்லியன்ட் மாணவர்களாக இருக்கிறீங்க. என்னோட திறமையே என்னுடைய ஆசிரியர்களும் என்னுடைய மாணவர்களும் தான். சரி, சர்க்காரியவாதம்னு ஒரு முக்கியமான வாதத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகின்றோம். இதுதான் நமக்கு அடிப்படை. இதுதான் ஃபார்முலா. a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. ஓகே, இது ஃபார்முலா. இதுக்கப்புறம் கணக்கில் நமக்கு நிறைய கேட்பாங்க. 1 plus 2 whole square அப்படின்னு கொடுக்குறாங்க. இல்லைன்னா 42 plus 73 ஹோல் ஸ்கொயர், எதை வேணாலும் கொடுக்கட்டும். அவன் எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்தாலும் நமக்கு ஃபார்முலா என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் இருக்கிற எழுத்துக்கு ஸ்கொயர் பண்ணிக்கணும், லாஸ்ட் இருக்கிற ரெண்டாவது இருக்கிற எழுத்துக்கும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. அந்த ஏங்கிற இடத்துல எது இருந்ததோ அதையும், பிங்கிற இடத்துல எது இருந்தாலும், கழுதை இருந்தாலும் குதிரை இருந்தாலும் அது என்ன இருக்கோ அதையும் 2ஆல பெருக்கி அப்படி பண்ணணும்னா இங்கே இருக்கிற நம்பருக்கு அதுதான் விடை அப்படின்னு ஃபார்முலா இருக்கு. இதை மீறி யாரும் கணக்கு எழுத முடியாது. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்தாலும் மாற்றி எழுத முடியாது. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. a to the power of a plus b to the power of 3 அப்படின்னு சொன்னால் a cube plus b cube plus 2a square b plus 2ab square அப்படி தான் எழுதியாகும் ஃபார்முலா. நமக்கு நம்ம சமயத்துக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த என்ன ஃபார்முலா என்றால் அது என்ன சொல்லுது? கீழே இருக்கு பாருங்க. உள்ளதே தோன்றும், இல்லது தோன்றாது. அது இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. எப்படி இருந்தாலும் இதுதான். எது உள்ளதோ அது வெளிப்படும், எது வெளிப்படுகிறதோ அது உள்ள இருந்திருக்குன்னு அர்த்தம். உள்ள இல்லைன்னா வெளியில வராது. இது ரொம்ப ஈஸி தானே. இல்லாதது வராது, இருக்கிறது தான் வரும். இதுதான் ஃபார்முலா. இதில் நீங்கள் சப்ஸ்டியூஷன் எதை வேணாலும் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த உலகம் அந்த ஃபார்முலாவில் போட்டு பார்க்கலாம், ஒர்க் ஆகுதான்னு. கடவுள் அதில் போட்டு பார்க்கலாம், உயிரினங்கள் அதில் போட்டு பார்க்கலாம், இந்த கடல்கள், காடுகள், மலைகள் அது உள்ளே போட்டு பார்க்கலாம். என்னுடைய இன்பம், துன்பம் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம், ஆன்சர் வரும். இதெல்லாம் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன், சயின்டிஃபிக் ஃபார்முலா இது. சத் என்றால் உண்மையானது, நிலையானது, என்றும் உள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம். காரியம் என்றால் காரியப்படுதல், செயல்படுதல் என்று பெயர். வாதம் என்பது ஒரு கொள்கை. இது ஒரு கொள்கை. எல்லா சமயமும் இதை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம சமயத்தில் இதுதான்ப்பா ஃபார்முலா, இது ஃபார்முலா. ஓகே, நீ ஒரு ஸ்கொயருக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன, ஒரு சைடு என்னவோ ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா 4 சைடும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா இருக்குது. நீ அது போய் ஆராய்ச்சி பண்ணணும்னா அது எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கணும். எம்எஸ்சி மேக்ஸ்லாம் இதுக்கு நமக்கு இங்கே இருக்கிற மேக்ஸை படிக்க முடியல. அதனால ஆராய்ச்சியெல்லாம் வேண்டாம் தம்பி. இது சித்தாந்தம் என்றால் முடிந்த முடிவு. உங்கள் தாத்தா
அவங்க தாத்தா, அவங்க தாத்தா, அவங்க தாத்தா, அதுக்கு முன்னால மெய்கண்டார், அதுக்கு முன்னால பரஞ்சோதி முனிவர், அதுக்கு முன்னால அவரு, அதுக்கு முன்னால அவரு, அதுக்கு முன்னால திருஞான சம்பந்தர், அதுக்கு முன்னால காரைக்கால் அம்மையார், அதுக்கு முன்னால யாரு திருமூலர் அப்படின்னு எத்தனையோ எத்தனையோ அருளாளர்கள் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால நீ போய் நான் ஆராய்ச்சி பண்றேன்னு நேரத்தை வீணாக்கி வாழ்க்கையை வீணாக்காத. ஃபாலோ த ரூல்ஸ், ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன். அதுதான் நமக்கு. ஒரு பொருள் எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கான விடை காணும் தத்துவ விளக்கம்தான் காரண காரிய வாதம். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லுது சர்க்காரியவாதம்னா? அது ஐயா சர்க்கார்னா என்ன? சர்க்கார்னா கவர்மெண்ட்டு, வாதம்னா வாதம், இந்த ஃபிட்ஸ், கவர்மெண்ட் ஃபிட்ஸ், அதுதான் சர்க்காரிய வாதம். அப்படியெல்லாம் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி போயிடக்கூடாது. ரொம்ப சிம்பிள். காரண காரியம். ஒரு காரியம் நடக்கிறது என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த வகுப்பு நடக்கிறது என்றால் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக பஞ்சபுராணம் 1,00,000ன்னு சொல்ல போறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது நடக்கும். இந்த காரணத்தால காரியம் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நோட்டீஸ் அடிப்போம், தெருவுக்கு தெரு கொடுப்போம், வீட்டுக்கு வீடு கொடுப்போம், அது காரியம் நடக்குது. காரணம் காரியத்தில் முடியும், காரியத்திற்கு ஒரு காரணம் உண்டு. இதுவும் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. எங்க பாட்டி சொல்றபடி சொல்றேன். எங்க பாட்டி என்ன சொல்லுவாங்க? நெருப்பு இல்லாம புகையாதுப்பா, ஏதோ இருக்குப்பா, நெருப்பு இல்லாம புகையாது. இது புரியுதா? இது புரிஞ்சுட்டா உங்களுக்கு சர்க்காரியவாதம் புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். வேற எதையும் நீங்க படிக்க வேண்டாம். சர்க்காரியவாதம் என்ன சொல்லுதுன்னா நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுது. அவ்வளவுதான். கையில துரைசாமி அதான் சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. நெருப்பு இல்லாம புகையாதா? அங்க புகை வருது, புகை வருதுன்னா நெருப்பு இருக்கு, உன் கண்ணுக்கு தெரியல, உள்ள இருக்கு, அங்க போய் பாரு தெரியும். ஒரே புகையா இருக்க, என்ன ஆச்சு? எங்கேயோ நெருப்பு கீழே பிடிச்சிருக்கு, அதனால மேல புகை வருது. அவ்வளவுதான் சர்க்காரியவாதம். அருமை அருமை, எளிமை எளிமை. இந்த இதை போய் சைவ சித்தாந்தம் புரியலைன்னா, சைவ சித்தாந்தம் 15 வருஷமா படிச்சவங்கள்ட்ட கேளுங்க, சர்க்காரியவாதத்துல சந்தேகம் கேளுங்க. ஐயோ அது வேண்டாம்ப்பா, நமக்கு தலை பிச்சுக்கிட்டு போயிடும். என்னப்பா பிக்குது? நெருப்பு இல்லாமல் புகையாது, இதுக்கு என்ன பிக்க வேண்டியது இருக்கு? புகை வந்தா நெருப்பு இருக்கு, நெருப்பு இருந்தா புகை வரும், புகை இருந்தா நெருப்பு இருக்கு. காரணம் இருந்தா காரியம் நடக்கும், காரியம் நடக்குதுன்னா காரணம் இருக்கு. கையில ஐயா ஏன் இதெல்லாம் பண்றாரு? ஏதோ காரணம் இருக்கு, அதனால பண்றாரு. இப்படிலாம் பண்றாரு, என்ன ஆகும்? பிற்காலத்துல சமயம் நல்ல சமயம் ஆயிடும், சமுதாயம் நல்ல சமுதாயம் ஆயிடும், நல்ல உலகம் ஆயிடும், சகோதரத்துவம் பெருகும், நிம்மதியா இருக்கும், எல்லாம் ஆடி பாடி ஆனந்தமா இங்கேயே சிவலோகம் இருக்கும். அது பின்னாடி வரப்போகுது. அதுக்கு இன்னைக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த காரணம் அந்த காரியமாகும், இந்த காரியம் அதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கு, நெருப்பு இல்லாம புகையாது. அதுதான் சர்க்காரியவாதம். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் இருந்தாக வேண்டும். இது இது நம்ம இதுல இப்படி இருக்கு. ஜப்பான், நான் ஜப்பான் மாஸ்டர். ஜப்பான்ல இருக்கிற எல்லா பெஸ்ட் 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 சிஸ்டம்க்கெல்லாம் கையில துரைசாமின்னா மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர்னு பேர். இங்க டாக்டர் இஷிகாவான்னு ஒருத்தர். டாக்டர் இஷிகாவா என்ன சொல்றாரு? காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம், ஃபிஷ் போன் டயக்ராம்னு அவர் ஒரு படத்தை வரைஞ்சு காமிக்கிறார். இந்த காரணங்களால் இந்த விளைவு வருது அப்படின்னு சொல்லி ஒரு அவர் நிறுவனத்தில் பண்றாரு. இந்த பெண் இருக்கு, ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு, வெளியில வந்து எழுதி பார்க்குறோம், எழுத மாட்டேங்குது. இது எஃபெக்ட் என்ன? பேனா எழுதவில்லை. டாக்டர் இஷிகாவா என்ன சொல்லியிருக்கிறாரு? பேனா எழுதவில்லை என்ற ஒரு நிலை இருந்தால் இது எழுதாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். இங்கு காரணமாக இருக்கணும், இல்லைன்னா நிப்பு காரணமாக இருக்கணும், இல்லைன்னா கிளைமேட் காரணமாக இருக்கணும். ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுனால தான்ப்பா இந்த பேனா இங்க எழுத மாட்டேங்குதுன்னு அவர் சொன்னார். அது இன்னைக்கு உலகம் முழுவதும் இஷிகாவா ரூல், காஸ் அண்ட் எஃபெக்ட், காரண காரிய வரைபடம்னு நான் 1,00,000 பேருக்கு வாயாலேயே சொல்லி கொடுத்துருக்கேன். நான் சொன்னதை பார்த்து, என் ஸ்லைடை பார்த்து படித்தவங்க கோடி பேர் படிச்சிருக்கிறாங்க. நான் நேருக்கு நேராக 1,00,000 பேருக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜப்பானில் போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன். உலக கான்ஃபரன்ஸில் ஜப்பானில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம்தான் இந்த மண்டைக்கு தெரிஞ்சுது, இது இஷிகாவா சொல்லலப்பா, சர்க்காரியவாதம்ப்பா இது. கந்தசாமியா சொன்ன பிறகுதான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கு முன்னால் நான் ஜப்பானில் படிக்கும்போது அதுதான் பாடம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கந்தசாமியா சொன்ன பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது, அடாடாடாடா அந்த இஷிகாவா, டாக்டர் இஷிகாவா வந்து அவரே இதைத்தான் சொல்லியிருக்கிறாரு, சைவ சித்தாந்தத்தை தான் அவர் இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஃபிஷ் போன் டயக்ராம் போட்டான்னு பாருங்க. மீன் முள் வரைபடம், காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் பேர். கையில துரைசாமி இதில் மாஸ்டர் பேர்.
கூகுளில் போய் பாருங்க. ஃபிஷ்போன் டயக்ராம் துரைசாமி ஆர்னு போடுங்க. என்னோட டயக்ராம் 1000 டயக்ராம் வரும். அப்புறம் தான் தெரிஞ்சுது இது சர்க்காரியவாதம்னு சொல்லி. இப்போ தான் தெரிஞ்சுது. இல்லைன்னா நான் இன்னும் அறிவாளியாக இருந்திருப்பேன். உள்ளதே தோன்றும், இல்லது தோன்றாது. இதுக்கு ஒரு உதாரணம், இதுக்கு இங்கே போனாலும் உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருவோம். இதுக்கு ஒரு உதாரணம் என்ன? மண் காரணம் பானை. இப்போ மண் பானையை பார்க்குறோம். மண் பானையை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணணும்? இது பானையாகவே பிறந்திருக்காது, பானையை ஒருத்தன் பண்ணியிருப்பான். பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாவாக இருந்திருக்கும், மண்ணாக இருந்திருக்கும். சப்பாத்தியை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணணும்? இது ஆட்டா என்ன மாவு, அணில் பிராண்ட் கோதுமை மாவாக இருந்திருக்க வேண்டும். இல்லையே, எங்க தெரியுது அணில் பிராண்ட்? அது இப்ப தெரியல, ஆனா அது இல்லைன்னா இது வந்திருக்க. இது வந்திருக்குதுன்னா அது இருந்திருக்குன்னு அர்த்தம். பூரியை பார்த்த உடனே நமக்கு சர்க்காரியவாதம் ஞாபகம் வரும். மோரை பார்த்த உடனே, தயிரை பார்த்த உடனே சர்க்காரியவாதம் ஞாபகம் வரும். நெய்யை பார்த்தா சர்க்காரியவாதம், வெண்ணெயை பார்த்தா சர்க்காரியவாதம், எதை பார்த்தாலும் நமக்கு சர்க்காரியவாதம் ஞாபகம் வரும். காரணம் இல்லாம காரியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ காரியம் நடந்திருக்குது, அப்போ காரணம் இருக்கணும் தானே? புகையுது, இப்போ நெருப்பு இருக்கணும் தானே? தான் சைவ சித்தாந்தம். இது படிக்கிறது என்ன கஷ்டம்? 1ஆம் கிளாஸ் பிள்ளை கூட படிக்கும். நாப்கின் நனைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? குழந்தை யூரின் போயிருக்குன்னு அர்த்தம். இதுதான் சைவ சித்தாந்தத்தில் உயர்ந்த கொள்கை. இது மற்றதெல்லாம் சின்னது, ஈஸியானது. இதுதான் புரிஞ்சிக்க முடியாத பாடம். சைவ சித்தாந்தம் 15 வருஷமாக படித்தவங்கள்ட்ட கேளுங்க. மேல்நிலை வகுப்பில் இது ஒரு அசைன்மெண்ட்டாகவே கொடுத்துருக்கு. நீங்கள் பார்க்குறதெல்லாம் படிக்கிறதெல்லாம் பக்கத்துக்கு பக்கம் சர்க்காரியவாதம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லுங்கள், சிந்திச்சு பாருங்கன்னு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க பொன்னம்மாளம்மா. மேல்நிலை மாணவர்கள் அது தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. நாப்கின் நனைஞ்சிருக்குன்னா பையன் யூரின் போயிருக்கான். இல்லை நான் பார்க்கலையே. நீ பார்க்கல, நனைஞ்சிருக்கிறதுலேருந்தே தெரியுது போயிருக்குதுன்னு தெரியுது. நீ வேணா அதை நீ வேற மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க. நனைஞ்சிருக்குது போயிருக்குது, போனா நனையும், நனைஞ்சிருந்ததுன்னா போயிருக்குதுன்னு அர்த்தம். இதான் சர்க்காரியவாதங்கிறது. மண்பானைன்னா மண்ணாக இருந்தால் அது பானையாகும், பானை சுருங்கினா மண்ணாகும். இந்த உலகம் விரிஞ்சு இருக்குது. இந்த உலகம் ஒரு நாள் அழியும், அழியும் பொழுது மாயை ஆயிடும். அப்புறம் மாயையிலேருந்து மாயை வரும், மாயையத்துலேருந்து மாயை வரும், மாயையிலேருந்து மாயை வரும், மாயையத்துலேருந்து மாயை வரும். திரும்ப 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 உலகம் மீழ்வதும் பிறப்பதும் அழிவதும் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல், படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும், உயிர் பக்குவம் அடைகிற வரைக்கும். என்ன ஒரு சமயம் பாருங்க. இது படிக்காம நான் எதையோ முனைவர் பட்டமெல்லாம் வாங்கியிருந்தேனே, அதெல்லாம் இதுக்கு சமம் ஆகாது. கற்றாரை ஆண் வேண்டேன், உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை ஆண் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். இதுதான் உண்மையான பாடம். இனிமே தான் படிக்க போகிறோம். 2 அழகு தான் படிச்சிருக்கிறோம், இன்னும் படிக்க வேண்டியது இருக்கு. 2 அழகுலேயே இப்போ நமக்கு தலை ரைட்டாக இருக்கு. ஒரு ஒளி வட்டம் மாதிரி தெரியுது, பின்னாடி ஒரு லைட் போட்ட மாதிரி இருக்கு. பதி பசு பாசம் 3 பொருள் இருக்கு. அது உண்மை, அது அனாதி, அது தொடக்கமற்றது. அனாதி என்றால் அன்கூட்டல் ஆதி, ஆதி என்றால் தொடக்கம், அன்ஆதி என்றால் அன்டிசிப்ளின் நம்பர்ல, அது மாதிரி அது தோற்றம் தொடக்கமற்றது. தொடக்கமற்றதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே முடிவற்றதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ப்ரூவ் ஆயிடுது. பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னாலே பிள்ளை ஒரு நாள் செத்து போயிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு. பிள்ளையா சாகலைன்னா தாத்தாவை சாக போகுது. ஆனால் டெத்து உண்டு. ராஜராஜ சோழனாக இருந்தாலும் சரி, மெய்கண்டாராக இருந்தாலும் சரி, தோன்றினார் பிறந்தார் என்று சொல்லிவிட்டால் இறந்தார். அதை நம்ம வேற மாதிரி சொல்லலாம். சிவலோக பதவி அடைந்தார், இறைவன் திருவடியை அடைந்தார், முக்தி அடைந்தார், சீவன் முத்தரானார். இது வேறு அந்தந்த நிலைக்கு நம்ம வைக்கலாமே தவிர, இடங்காலியாயிடுச்சுல்ல. மெய்கண்டார் இல்லைல்ல, இப்போ ராஜராஜ சோழன் இல்லைல்ல, என் தாத்தா இல்லைல்ல, அவன் முன்னாடி பாட்டன்கள் எவனுமே இல்லையே. அவனுங்கெல்லாம் போயிட்டானுங்க, உயிர் நிலை இல்லாததுன்னு தெரியுது. ஆனால் நான் மட்டும் இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பதவிகள் வாங்குறது, பட்டங்கள் வாங்குறதுலையே கவனத்தை செலுத்தி நமச்சிவாயை சொல்லக்கூட நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். ஷேம், ஷேம். நமச்சிவாயை சொல்ல உனக்கு நேரம் இல்லை, வேற எதுக்கு நேரம் இருக்கு? சர்க்காரியவாத கருத்து இயற்பியல் அடிப்படை. எல்லா மாதிரியும் உங்களுக்கு உதாரணம் கொடுத்தாச்சு. மண்ணு அப்படின்னு, நீ ஒரு மண்ணு பானை அப்படின்னு சொல்லியும் உதாரணம் கொடுத்தாச்சு. நீ ஒரு தயிர் பால் அப்படின்னு சொல்லியும் வரப்போகுது உதாரணம். அடுத்து நெருப்பு புகை அதை வச்சு சொல்லியாச்சு. இஷிகாவா ஃபிஷ்போன் டயக்ராம், காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம், மீன்முள் வரைபடம் அதை வச்சு சொல்லியாச்சு.
ஃபிஷ்போன் டயக்ராமில் சென்னையில் யார் எக்ஸ்பர்ட்னு யாராவது சென்னையில் உங்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமில் ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தாக்க எங்களுக்கு உடனடியாக நம்பர் கொடுக்கவும் அப்படின்னு சொன்னால் கையிலே ஐயா லீன் துரைசாமின்னு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் படித்து கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத் தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுமெனே. சரி, அடுத்தது இப்போ உங்களுக்கு கெமிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஃபிசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபிசிக்ஸ் பாடம் நடத்துவோம். ஃபிசிக்ஸில் என்ன சொல்கிறாரு, நியூட்டன் என்ன சொல்கிறாரு, தற்காரியவாத கருத்து இயற்பியல் அடிப்படையில் ஃபிசிக்ஸ் மாதிரி சொல்லுவோம், கெமிஸ்ட்ரி மாதிரி சொல்லியாச்சு. பாட்டி சொன்னதையும் சொல்லிட்டேன், அமெரிக்காவில் சொன்னதை சொல்லிட்டேன், ஜப்பானில் சொன்னதை சொல்லிட்டேன், மண்பானை செய்கிறது சொல்லிட்டேன். இன்னும் பல உதாரணங்கள் இருக்குது. மற்ற வகுப்புகளில் ஆசிரியர்கள் முயலுக்கு ஏன் கொம்பு வரல, கொம்பு முன்னாடியே இல்லை அதனால வரல, மாடு கண்ணுக்குட்டி போட்டாக்க கொம்பு இல்லை, ஆனால் ஜல்லிக்கட்டில் நிற்கும்போது கொம்பு இருக்குது. கொம்பு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா முன்னால் இருந்துச்சு, நம்ம கண்ணுக்கு தெரியலை, உள்ளுக்குள்ளே இருந்துச்சு, அதனால வந்திருக்குது. அப்போ முயலுக்கு ஏன் வரல, ஒரு வருஷமாக முயல் வச்சுருக்கேன் ஏன் வரல, அதுக்கு உள்ளுக்குள்ளே இல்லை அதனால வரல. அதனால எது இருக்குதோ அதுதான் தோன்றும், எது இல்லையோ அது தோன்றாது. இதுதான் சர்க்காரியவாதம். இதைத்தான் பெரிய வாதம்னு பேர் வச்சு எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, பிசிக்ஸ் என்ன சொல்லுது, ஆற்றல் மாறா கோட்பாடு, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுது. எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். இப்போ ஒரு ஃபேன் ஓடுது அப்படின்னா, ஃபேன் ஓடுனா மெக்கானிக்கல் எனர்ஜி, அது ஓடுது, அந்த பிளேடு பெண்டாக இருக்கிறதுனால காற்று தள்ளி விடுது, காற்று தள்ளுறதுனால நமக்கு காற்று வருது. ஆக இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி எப்படி நமக்கு கிடைக்குது, அதுக்கு முன்னால் அது மோட்டர் சுற்றுது, உள்ள எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சுற்றுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி, அது கரண்ட் வந்தது, கரண்ட் அங்கே போகணும், தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்கு போகணும். தெர்மல் பவர் ஸ்டேஷனில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே அந்த டர்பைன் சுற்றுது, அதனால பவர் வருது. டர்பைன் எப்படி சுற்றுது, ஸ்டீம் போய் அந்த அந்த டர்பைன் பிளேட்ஸில் படுது, அதனால அதை சுற்றி விடுது. ஸ்டீம்ங்கிறது என்ன, தண்ணியை கொதிக்க வச்சா நீராவி வருது. தண்ணியாக இருந்தது நீராவியாகி, நீராவியானது டர்பைனுக்கு போய், டர்பைனுக்கு போனது ஆர்மச்சூருக்கு போய், ஆர்மச்சூருக்கு போனது கரண்ட் ஆகி, கரண்ட் ஆனது ஃபேன் ஆகி, ஃபேன் ஆனது காற்றாகுது. தவிர தனியாக காற்று வராது தம்பி. காற்றடிக்குது, ஃபேனை போடு, ஏசியை போடு, கூலிங் வாட்டர் கொடு, ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணு அப்படின்னு சொன்னால் பின்னால் 1000 வேலை நடந்து மாறி 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 வந்திருக்கு. அதுக்கு முன்னால் ஸ்டீமுக்கு முன்னால் வாட்டர் இருந்தது, வாட்டருக்கு முன்னால் கோல் இருக்குது, கோலுக்கு முன்னால் என்ன இருக்குது, அப்படியே கடைசியாக பஞ்சபூதங்களில் போய் நம்ம நிற்கணும். ஆக எனர்ஜியை கிரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றலாம். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றல் மறைந்தால் மற்றொரு வகை ஆற்றலாக வெளிப்படும்ங்கிறது ஃபிசிக்ஸில் நம்ம படிச்சிருக்கிற பாடம். அடுத்தது நம்ம அடுப்படியில் என்ன பாடம்னு படிப்போம். ஃபிசிக்ஸு நியூட்டன்லாம் நமக்கு வேண்டாம், நம்ம தினந்தோறும் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். இன்னொரு உதாரணங்களுக்குள்ளேயே 5 உதாரணம் ஆயிடுச்சு. பாலில் உரைமோர் விட்டால் தயிர் தோன்றும், தண்ணீரில் உரைமோர் விட்டால் தயிர் தோன்றுமா? உரைமோர் வச்சுருக்குறாங்க அம்மா, பால் காய்ச்சி ஆற வச்சு ரெடியாக இருக்குது, உரமோர் ஊற்றிட்டு படுக்கணும். பால்லையும் உரமோர் ஊற்றுறாங்க. பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சு அதுலேயும் உரமோர் கொஞ்சம் ஊற்றுறாங்க. அதில் எவ்வளோ ஊற்றுனாங்களோ அதே அளவு இதுலேயும் ஊற்றிட்டு படுக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறோம். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பாலில் ஊற்றுனது தயிராக இருக்குது, தண்ணியில் ஊற்றுனது நாத்தம் அடிக்குது. இது தயிர் ஆகலை. ஏன் ஆகலை? தற்காரியவாதம், அதனால ஆகலை. தற்காரியவாதம் மீட் ஆகலை. அதுக்கு உண்டான லா அந்த 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 முறைப்படி இல்லாததுனால அந்த காரியம் நடக்கவில்லை. தண்ணீரில் உரைமோர் விட்டால் தயிர் தோன்றுமா? பாலில் தயிர் நுட்பமாக சூக்குமமாக கண்ணுக்கு புலப்படாமல் இருந்தது. பகுத்தறிவாளன் கேட்பான், பால் தானே இருக்கு, தயிர் எங்க இருக்கு அப்படின்னு. அப்படியே முட்டா, உங்க அம்மாட்ட கேளு பால் தயிர் எப்படி ஆச்சுன்னு சொல்லி. பாலில் தயிர் இல்லைல்ல, அது போலதான் கோயிலில் கடவுள் இல்லை. பால் தானே, அது போல கல்லு தானே, சிவலிங்கம் கல்லு தானே அப்படிமா. அவனுக்கு தமிழ்நாட்டில் தான் நிறைய மரியாதை, ஆட்சியை கொடுக்குறோம் அவன் கையில், அவனுக்கு ஓட்டு போடுறான். வேற எந்த நாட்டிலையும் அப்படி பண்ண மாட்டாங்க, தூக்கில் போட்டுருவான். அது தெரில, யுனைடெட் அரபில் அப்படி யாராவது பேசினான்னாக்க தூக்கில் போட்டுருவாங்க. தமிழ்நாட்டில் அப்படி பேசி ஆட்சிக்கு வந்துடுறான், பேசினதுனாலே ஆட்சிக்கு வந்துடுறான். இப்போ யார் ஓட்டு போட்டிருப்பாங்க?
திருநீர் வச்சிருக்கவன் தான் ஓட்டு போட்டிருப்பான். எவன்லாம் திருநீர் நாமம் வந்து போட்டிருக்கானோ அவன் தான் கடவுள் இல்லைன்றவனுக்கு ஓட்டு போட்டிருக்கான். இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. இந்த வர்ற எலெக்ஷன்ல திருநீர் வச்சவனும் நாமம் போட்டவனும் கடவுள் இல்லைன்றவனுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா நாடு நல்ல நாடாயிடும். பாலில் தயிர் நுட்பமாக சூக்குமமாக கண்ணுக்கு புலப்படாமல் இருந்தது. உரைமோர் விட்டதும் தயிர் வெளிப்பட்டு தோன்றியது. இதெல்லாம் பின்னாடி நம்ம படிக்க போறோம். பிரகிருதி மாயை சேர்ந்ததும் குணங்கள் வெளிப்படுது. வித்யா தத்துவங்கள் சேர்ந்ததும் ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, முருகன், பார்வதி, முருகன் என்னம்மா முருகனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பேரு வள்ளி தெய்வான், முருகன் வள்ளி தெய்வானை, வள்ளியும் வரும் தெய்வானையும் வரும். அதெல்லாம் எப்போ வித்யா தத்துவங்கள் சேரும்போது. அப்படி ஒன்றுனா பின்னாடி படிக்க போகிறோம். அருமையான கோர்ஸ் இது. நானே மீண்டும் படிக்கலாம் கந்தசாமி ஆட்டன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். வர்றேன் வர்றேன் வர்றேங்கிறேன், வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. அவங்க வா வா வான்னப்ப நான் போகலை சைவ சித்தாந்தத்துக்கு. இப்போ நான் வர்றேன் வர்றேன் வர்றேன்னு சொல்கிறேன், அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு பாத பூஜையாவது பண்ணுறேன், திரும்ப பழைய பாடத்தையே ஒரு முறை நடத்துங்கன்னு கேட்குறேன். இல்லைப்பா வயசாயிடுச்சு, வேறு சில வேலைகள் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதுபோல் உங்களுக்கு இன்றைக்கி நான் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றேன், நீங்கள் வராமல் போவீங்க. பிற்காலத்தில் ஒரு நாள் நீங்கள் ஐயா நடத்துங்க நடத்துங்க நடத்துங்கம்பீங்க. நான் நடத்துகிற மூடில் நான் இருக்க மாட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு அந்த குறையும் வைக்கக்கூடாதுன்னு தான் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் போட்டு கேட்டுக்கலாம். இறைவன் என்று இருந்தானோ அன்றே உயிர்களாகிய நாமும் இருந்தோம். இது ஒரு முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணிக்கணும். இறைவன் என்று இருந்தானோ அன்றே என் உயிரும் இருந்தது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனர். இதுலேயே 1000 கேள்வி கேட்பான் பகுத்தறிவாள். அப்போ நீயும் கடவுளும் ஒன்னா? டே, கடவுள் கடவுள், நீ ஒரு அற்ப மனிதர். கடவுள் இருந்த பொழுதே உன்னுடைய உயிரும் இருந்தது அப்படின்னா நீ என்ன கடவுளை அப்படின்னு கேட்பான். ஆமாடாச்சு. எஸ், உட்கார். பேட்ச் 8ல் 8000 பேர் சேர்றாங்க. அதில் நீ ஒருத்தனா சேர்ந்துக்க. 1 out of 8000 சேர்ந்து படின்னு சொல்லுங்க. இறைவன் என்று இருந்தானோ அன்றே உயிர்களாகிய நாமும் இருந்தோம். உயிர்கள் இருந்தோம், உடல்களை நினைக்கக்கூடாது. கைலை துரைசாமி இருந்தாரான்னு நினைக்கக்கூடாது. கைலை துரைசாமியோடைய உயிர் இருந்தது. அது அப்போ துரைசாமியா இருந்துச்சா நொரசாமியா இருந்துச்சா நமக்கு தெரியாது, பேர் இல்லாமல் இருந்திருக்கும். உயிர் இருந்தது. உடல் இப்போ வந்தது, 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதுக்கு முன்னால் வேற உடல் தாங்கியிருந்தேன், அதுக்கு முன்னால் வேற உடல் தாங்கியிருந்தேன், அடுத்து வேற உடல் தாங்கும். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய். அதை படிக்கும்போது இதை படிச்சிருந்தா தான் அது தெரியும். உயிர் ஸ்டாண்டர்டு, உடல் மாறக்கூடியது அப்படின்னு இங்கே படித்திருந்தால்தான் திருவாசகத்தில் 29வது வரியிலிருந்து 32வது வரி வரைக்கும் என்ன சொல்றாரு மாணிக்க வாசகர்னு பொருள் விளக்கம் வரும். சிவபுராணத்தில் புல்லாய் கூடாய் புழுவாய் மரமாய் பல்விருவமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து 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 இழைத்தேனே பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். பேட்ச் 7ல் சேர்ந்து அழகு 2 படிக்கும் பொழுதுதான் எனக்கு உலகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றார். இறைவன் என்று இருந்தானோ அன்றே உயிர்களாகிய நாமும் இருந்தோம். கோடி ஆண்டுகள், லட்சம் கோடி ஆண்டுகள், கோடானு கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவன் இருந்தான் என்று யாராவது ப்ரூவ் பண்ணினாலும் அன்று உயிர்களும் இருந்தது என்பதை ப்ரூவ் பண்ணித்தான் ஆகணும். நம் உயிர்களும் அப்போதே இருந்தது. இறைவன், உயிர்கள், மலம் ஆகிய 3மே அப்போதே இருந்தது. அதனாலதான் 3மே அனாதி என்று சொல்கின்றோம். முப்பொருளும் உண்மை என்று சொல்கின்றோம். அன்று இருந்ததுனால என்றும் இருக்கும். இது ஆட்டோமேட்டிக். ஆகையால் அழிவு என்பது இல்லை என்ற முப்பொருள் உண்மையும் சத்காரியவாதமாகிய இல்லது தோன்றாது உள்ளது அழியாது என்பவை இந்த இரண்டும் சைவ சமயத்தின் மணி மகுடம். உங்க சமயத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னா எங்க சமயத்துல அனாதின்னு ஒன்று இருக்கு, சத்காரியவாதம்னு ஒன்று இருக்கு, முப்பொருள் உண்மைன்னு ஒன்று இருக்கு, சத்காரியவாதம்னு ஒன்று இருக்கு. அவ்வளவுதான் பாடம். பதியா இருந்தாலும் அதுக்குள்ளதான், பசுவா இருந்தாலும் அதுக்குள்ளதான், பாசமா இருந்தாலும் அதுக்குள்ளதான் போகும். பெரிய வீடா இருக்கும், உள்ளுக்குள்ள நிலப்படி நுழைஞ்சுதான் போகணுன்ற மாதிரி இருக்கும். அது யாரா இருந்தாலும் குனிஞ்சுதான் போகணும். உள்ள வீடு உள்ள பெருசா இருக்கும், உள்ள போறது இதுல தான் போகணும். அதனால பதி போனாலும் பசு போனாலும் பாசம் போனாலும் சர்க்காரியவாத கேட்டுக்குள்ள குனிஞ்சு நிமிர்ந்து அது உள்ள போக முடிஞ்சாதான் போக முடியும். அதுல போகலைன்னா வெளியில தள்ளிடும். அது சித்தாந்தம் என்றாலே முடிந்த முடிவு என்று பொருள். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தம், சைவம்னா சாப்பாட்டு சித்தாந்தம்னு நினச்சிக்கிறாங்க.
சைவம் என்றால் சிவம் சம்பந்தப்பட்டது, சிவம் என்றால் மங்களம். ஆக சைவம் என்றால் மங்களம் சம்பந்தமானது, மங்களகரமானது என்று அர்த்தம். சிவன் அழிக்கும் கடவுள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. அழிக்கும் கடவுளையும் அழிக்கும் கடவுள் சிவபெருமான். எல்லா கடவுளையும் காக்கும் கடவுள், காக்கும் கடவுளை காக்கும் கடவுள் சிவபெருமான். படைக்கும் கடவுளை படைக்கும் கடவுள் சிவபெருமான். மறைக்கும் கடவுளை மறைக்கும் கடவுள் சிவபெருமான். அருளும் கடவுளுக்கு அருளும் கடவுள் சிவபெருமான். அதனால நம் தலைவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்றதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. சித்தாந்தம் என்கின்ற வார்த்தை எதை குறிக்கிறது? முடிந்த முடிவு. எக்ஸாம்ல கொஸ்டின் வரும், சித்தாந்தம் டேஷ் அப்படின்னு வரும். அதில் முடிந்த முடிவை செலக்ட் பண்ணணும் நீங்கள். இதுதான் மெய், மற்றதெல்லாம் பொய். இதுதான் மெய்யின்னு சொல்லிட்டாலே மற்றதெல்லாம் பொய். இந்த மெய்யை நமக்கு எளிமையாக விளக்கியவர்கள் மெய்கண்டார் போன்ற நம் அருளாளர்கள். திருமூலர் திருமந்திரம் 10ஆம் திருமுறையில் முதல் தந்திரத்தில் 3வது பாடல் என்ன சொல்லுது என்றால், பதி பசு பாசம் என பகர் மூன்றில், இந்த 3 பொருள்களில் பதின்னு ஒரு பொருள் இருக்கு, பசுன்னு ஒரு பொருள் இருக்கு, பாசம் என்று ஒரு பொருள் இருக்கு. இந்த 3 பொருள்களில் பதியினை போல் சிவபெருமானை போல், ஏன்னா இவர் பெரியவருங்கிறதுனால முன்னாடி பிறந்திருப்பாருன்னு நினைக்கக்கூடாது. நம்ம வீட்டில் தான் அப்படி, அண்ணன்னா முன்னாடி பிறந்திருப்பாரு அப்படிங்கிறது அர்த்தம், தாத்தானா அதுக்கு முன்னால பிறந்திருப்பாரு அப்படின்னு அர்த்தம். இங்கே அப்படி இல்லை. சிவபெருமானோடனே அவர் முன்னாடி பிறந்திருப்பாருன்னு நினச்சி மற்ற சமயங்கள் அப்படி சொல்லுது. மற்ற சமயங்கள் முதல்ல கடவுள் தோன்றினாரு, அப்புறமா உயிர்களை படைச்சாரு அப்படி சொல்லுது. உயிர்களை யாரும் படைக்கல. உயிர்களை இறைவன் படைச்சா ஏன் வித்தியாசமா படைக்கணும்ப்பா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவபெருமானும் நம்ம கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும்ல. பகுத்தறிவாளன்லாம் ஒரு வகையில் அவனை அப்ரிஷியேட் பண்ணணும். அவன் என்ன கேள்வி கேட்குறானோ அந்த கேள்விக்கு நம்ம ஆன்மீகவாதிகள் விடை தேடணும். அதுக்காக தான் அவன் கேள்வியை நம்ம எடுத்துக்கிறோம். அவனை கேள்வியை கேள்றான்னு கேட்டுக்கிட்டு நீ உட்கார்ந்துடுறா நான் வர்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி தொடங்கும். சிவபெருமான் இருக்கிறார், சிவபெருமான் உயிர்களை படைக்கிறார். ஓகே, அப்படியே வச்சுக்குவோம். சிவபெருமான் உயிர்களை ஏன் படைக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவா? ஒய் சிவபெருமான் உயிர்களை ஏன் படைக்க வேண்டும்? பொழுது போகல அதனால படைச்சாரா? நம்மளை விட மோசமா இருப்பாரோ அவரு? அடுத்தவன் நேரத்தை வீணாக்கிறது பாவம்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கையே வீணாக்கிக்கிட்டு இருந்திருக்கான் சிவபெருமான் அப்படின்னா அவன் மகா பாவின்னு அர்த்தம். நிச்சயமாக சிவபெருமான் மகா பாவி இல்லை. ஆக இறைவன் உயிர்களை படைக்கவில்லை. ஏன் படைத்தாருங்கிற கேள்விக்கு விளக்கம் இல்லை, ஆகையால் படைக்கவில்லை. சும்மா விளையாட்டா படைச்சாரு. விளையாடுறதுக்கு உயிரை படைச்சு விளையாடுறத நம்மளை போட்டுல வாட்டுறாரு. அவருக்கு இன்பம் நமக்கு துன்பமா இருக்குமா? அப்ப அவனுக்கு பேரு கடவுளா? ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு மகனை கையை காலை அறுத்து அறுத்து அவனை நெருப்பு சட்டியில போட்டு அவன் மேல எண்ணெயை ஊத்தி இவங்க ஆனந்தப்படுவாங்க அப்படின்னா அவளுக்கு பேர் தாயா? ராட்சசின்னு பேர். ஆயாமா கூட அப்படி பண்ண மாட்டாங்க, பெத்தம்மா எப்படி பண்ணுவாங்க? இறைவன் என்னுடைய உயிரை படைச்சிருந்தா நான் எப்படி துன்பப்படுவேன்? அது இறைவன் உயிரை படைக்கவில்லை, விளையாட்டா படைச்சாரு. அவர் விளையாடுறதுக்கு வேற ஒன்றும் இல்லையா? நான் தான் கிடைச்சேனா? என் ஒய்ஃபு தான் கிடைச்சாங்களா? அவரு ஆனந்தமா விளையாடுறதுக்கு நாங்க அடிபட்டு சாகணுமா? அவரு உயிரை படைக்கல. சரி, படைச்சதாவே வச்சுக்குவோம். ஏன் வித்தியாசமா இருக்கு உயிர்கள் எல்லாம்? இறைவன் படைக்கும் பொழுது இவன் பண்றான் கம்பெனி இல்லைன்னா இந்த பேனால கொஞ்சம் டைமென்ஷன் மாறி இருக்குன்னா பரவாயில்ல, இவனுக்கு அறிவு அவ்வளவுதான், அவன் மிஷின் அவ்வளவுதான். சிவபெருமான் உயிர்களை படைக்கும் பொழுது ஒரு ஒரு உயிரையும் வித்தியாசமா இப்படி படைச்சிருப்பார். ஏன் படைக்கணும்? இதுதான் சர்க்காரியவாதத்துக்கு சிவபெருமானும் கட்டுப்பட்டவர். அதை மீறி அவரால் படைக்க முடியாது. உயிர்களை இறைவன் படைக்கவில்லை, இந்த உடலை இறைவன் கொடுத்தார். அது நம்ம பின்னாடி பாடத்துல படிக்க போறோம். இவர் திருமூலர் என்ன சொல்றாரு? பதி பசு பாசம்னு 3 சொன்னீங்களே, அதுல பதியினை போலவே பசு பாசமும் அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம். இந்த பாசம்ங்கிறது நமக்கு இருக்கிற அறியாமை, இறைவனை போய் சேராது, நமக்குள்ள அறியாமை. மாணவனுக்கு கணக்கு புரியலை அப்படின்னா அது வாத்தியாரை பாதிக்காது. வாத்தியார் அவங்க பிஹெச்டி பண்ணவங்க, எம்ஃபில் பண்ணவங்க, எம்ஃபில் மேக்ஸ் பண்ணி பார்த்தா தெரியும். எம்எஸ்சி மேக்ஸே பண்ண முடியாது, பிஎஸ்சி மேக்ஸே பண்ண முடியாது. அவங்க எம்ஃபில் பிஹெச்டி மேக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த மாணவன் இவனுக்கு இருக்கிற அறிவை வச்சு இந்த A+B² ஃபார்முலா தவறுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா இவனுடைய அறியாமையைத்தான் அது காட்டுகிறதே தவிர ஆசிரியரோட அறியாமையை காமிக்கல. அவங்களாம் பல தியரம்ஸ் போட்டு ப்ரூவ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ணி தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. உனக்கு புரியல.
அதுபோல இந்த பதிகிட்ட நம்ம பசுகிட்ட இருக்கிற பாசங்கள் இறைவன்கிட்ட போய் பருப்பு வேகாதும்பா. இந்த பருப்பெல்லாம் நம்மக்கிட்ட வேகாதுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அதுபோல் சிவபெருமானுக்கிட்ட இந்த பாசம், ஆணவ மலம், கண்ம மலம், இந்த பருப்பு அங்கே வேகாது. இங்கே வேணா வேகும், அங்கே வேகாது. பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் இன்னாதே. இங்கே பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது மலம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இறைவனை போலவே இந்த பசு பாசமும் அனாதி. அதுதான் முதல் லைன்ல ரெண்டு வரிகளில் அவர் கொடுத்துருக்கிறார். அதை நம்ம தெரிந்து கொள்வோம். அடுத்த 2 வரிகளை பின்னாடி நம்ம படிக்க போகிறோம். சைவ சித்தாந்த தத்துவத்தின் சிறப்புகள் என்னென்ன அப்படின்னா 6 சிறப்புகள் இருக்கு. 6 சிறப்புகள். இது தர்க்க ரீதியானது, லாஜிக் பேஸ்ட். ஒன்னொன்னு லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சிவபெருமான் உயிரை படைக்கவில்லை ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எப்படி சொல்ற? படைச்சாருன்னு எப்படி சொல்ற? நீ சொல்லு. படைச்சாருன்னு எப்படி சொல்ற? நான் சொல்றேன் படைச்சாருன்னு. அப்ப என் சந்தேகத்துக்கு நீ பதில் சொல்லு. அவர் படைச்சா நீ ஏன் புத்திசாலியா இருக்க, நான் அப்படி மக்கா இருக்கேன்? உன்னையும் அவர் தான் படிச்சாரு, என்னையும் அவர் தான் படிச்சாரு. ஏன் உன் அறிவு நல்லா இருக்கு, எனக்கு மக்கா இருக்கு, டியூப்லைட் மாதிரி இருக்கு? உன் தவிர, என் தவிர, சிவபெருமான் தவிர. நானும் தவறு செய்வேன், நீயும் தவறு செய்வ, சிவபெருமானும் தவறு செய்வான்னா அவன் என்ன தலைவன்? அவனும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன்தான். இறைவன் வேறுபாட்டோடு படைச்சிருக்க மாட்டார். ஒத்துக்கிறியா? ஓகே. அப்புறம் விளையாட்டா படைச்சிருப்பாரோ? வேறுபாடை உண்டாக்கி வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறதுக்காக படைச்சிருப்பாரோ? வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறதுக்கு உயிர்களை வாட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவரு மனைவி இருக்காங்க பார்வதி, எத்தனை வாட்டல் வேணாலும் வாட்டிக்கலாம் அந்த அம்மாவை. பசங்க 2 பேர் இருக்கானுங்க, போட்டு எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்து அவர் ஆராய்ச்சி பண்ணிக்க வேண்டியதானே. ஒன்னையும் என்னையும் ஏன் போட்டு வாட்டணும்? ஒரு கேள்விகளுக்காவது நமக்கு திருப்தியான பதில் வர வேண்டும். வரவில்லை என்றால் அது சரியான சமயம், முழுமையான சமயம் அல்ல. நம் சமயத்திலே லாஜிக் பேஸ்ட், எல்லாத்துக்கும் லாஜிக் இருக்கு. அறிவியல் பூர்வமானது, சயின்டிஃபிக் பேஸ்ட். நம்ம சொல்றது எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. வரலாற்று தொன்மையுடையது. பதியினை போல் பசு பாசம் அனாதி. வரலாறு எந்த வரலாறு? வரலாறு துவங்கிறதுக்கு முன்னாடியே, கால தத்துவம் துவங்கிறதுக்கு முன்னாடியே அது இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். மேல் வகுப்புல நம்ம படிக்க போறோம். வரலாற்று தொன்மையுடையது. இப்போ இந்த வரலாறு நம்ம படிக்கிற வரலாறு இருக்க, 7th ஸ்டாண்டர்ட் வரலாறு, 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் 10ஆம் வகுப்பு வரலாறு பாடம். அது எவனாவது கஜினி முகமது 17 முறை படையெடுத்தான், 17 முறை படையெடுத்து வென்று விட்டான் அப்படின்னு 17 முறை, 17ஆவது முறை அவன் ஜெயிச்சதை கொண்டாடுற முட்டாள் 16 முறை அவன் தோத்தாங்கிறத கொண்டாடவே இல்லையடாடி. கஜினி முகமதுன்னா நமக்கு என்ன வரணும்? முயற்சி விடாம தொடர்ந்து போராடி 17 முறை படையெடுத்து 17ஆவது முறை வெற்றி கண்டார்னு கஜினி முகமதை பாராட்டுற நீ 16 முறை அவனை ஓட ஓட விரட்டியிருக்கான ஒரு அரசன், அவனை பத்தி அவன் பேரை போடு. அதில் போடணும். 16 முறை தோற்றார் அப்படிங்கிறத எழுது முதல்ல, அப்புறம் 17ஆவது முறை ஜெயித்தாருங்கிறது அப்புறம் எழுது. நடுவில் எவனாவது தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டு சேராதவன் ஒருத்தனை தலைவனாக போட்டிருப்பாங்க, அவன் எழுதுவான். அதெல்லாம் இப்போ கூட அப்படிதான் இருக்கு. இப்போ கூட அப்படிதான் இருக்கு. இந்து நூல்கள் எழுதுறதுக்கு கிறிஸ்தவர் தலைவராக போட்டிருக்காங்க. வரலாற்று தொன்மையுடையது, நடைமுறைக்கு எளியது. இப்போ நம்ம சொல்ற ரீசன் எல்லாமே ஈஸியானது. என்ன சொல்லியிருக்கோம் இது வரைக்கும்? நமச்சிவாய சொல்லு. சத்தமா சொன்னா சத்தமா சொல்லு, மெதுவா சொன்னா மெதுவா சொல்லு. உதடு அசைஞ்சா வீட்டுக்காரர் திட்டுவாருன்னா உதடு அசையாம நமச்சிவாய சொல்லு. எப்படி சூழ்நிலை இருக்கோ அப்படி சொல்லு. இது கஷ்டமா? எழுது. சொல்ல முடியாதா? எழுது. எழுத முடியாதா? கேளு. வீட்டில் நமச்சிவாயன்னு ஓட விட்டுட்டு கேட்டுக்கிட்டு, இதை விட வேற என்ன சொல்லியிருக்கிறோம்? அந்த அழகு முழுவதும் தவம் செய்யணும், பரிகாரம் செய்யணும், 108 தேங்காய் உடைக்கணும், கல்யாணம் ஆகணுமா 12 விளக்கு ஏற்றணும், இப்படியா சொல்லியிருக்கிறோம்? ஒன்றும் கிடையாது. நடைமுறைக்கு எளியது, உலகளாவியது, யூனிவர்சல். ஃபைனலாக நம்ம சிவம் பதி அது ஒன்று அப்படின்னா, உலகத்தையே அவன் தான் படைச்சிருக்காங்க போது உலகத்தில் இருக்கிற சில சமயத்துக்காரவங்களை யார் படைச்சிருக்க முடியும்? அவன் தான் படைச்சிருக்க முடியும். முற்போக்கு சிந்தனைகளுடையது, ப்ரோக்ரெசிவ் தாட்டோடையது, எல்லா உயிர்களும் முக்தியை அடையும் அப்படிங்கிற கொள்கையுடையது.
சல்யூட் அடி. எல்லாரும் இந்த சமயத்தில் கன்வர்ஷன் தானே ஆயிக்கும். அனைத்து உயிர்களும் நாயும் பேயும் கொசுவும் கரப்பாம்பூச்சி காக்ரோச் முத்தி அடையும். அதனாலதான் அதை மேன்மைகொள் சைவ நீதின்னு சொல்லுது. இதற்கு நேர் போட்டியான சமயம் என்ன சொல்லுது? பெண்ணாக பிறந்தால் முத்தி இல்லைன்னு சொல்லுது. என் தலைவன் பெண்ணை பாதி உருவத்தை கொடுத்து பெண்ணும் எனக்கு சமம்னு சொல்லி நெற்றி கண்ணுல நடுவுல கோடு போட்டு பாதியை உமையாளுக்கு கொடுத்துருக்கிறான். அவனுக்கு இருக்கிற 2 கண்ணு, மேல இருக்கிற மொத்தம் 3 கண்ணுல நடுவுல வெட்டுனாக்க செக்ஷன் பண்றது, இன்ஜினியரிங்ல செக்ஷன் பண்ணி டிராயிங் போட்டுக்காங்க. ஃப்ரண்ட் வியூ, கட் செக்ஷன் வியூ. சென்டர்ல கட் பண்ணா என்ன தெரியும்? 1.5 கண்ணு இந்த பக்கம் போயிருக்கும், 1.5 கண்ணு இந்த பக்கம் போயிருக்கும். இந்த சிவபெருமான் பக்கம் இந்த கண்ணை அப்படி ஒரு கோடு போட்டு இதை மட்டும் எடுத்துக்கிட்டு இவளுக்கு ஒரு கண்ணு, இவனுக்கு ஒரு கண்ணும் ஒரு நெற்றி கண்ணும் அப்படி எடுத்துக்க முடியாத? அப்படி எடுத்துக்க முடியாத? அதுலயும் பாதி போட்டு ஒரு பெரிய கண்ணு, ஒரு அரை கண்ணு, 1.5 கண்ணு. சிவபெருமானுக்கு பேர் 1.5 கண்ணன்னு பேர். பதிகத்தில் எழுதியிருக்கிறாங்க, 1.5 கண்ணுடையான் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட தலைமை உடையது, பெண்மைக்கு முக்கியத்துவம் தருவது, பெண்களை நாயன்மார்களாக கொண்டாடுவது நம் சமயம். காரைக்கால் அம்மையார் இருக்காங்க. காரைக்கால் அம்மையார் நடந்த இடத்துல என்னுடைய கால் அந்த எப்போ 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒருத்தர் வர்றார். முன்னால இந்த ஊர்ல காரைக்கால் அம்மையார் இங்க உட்கார்ந்து இருந்திருக்காங்க, நடந்திருக்காங்க, தங்கி இருந்திருக்காங்க. அதுல என் கால் படக்கூடாதுன்னு சொல்லி தலையிலா நடந்திருக்காங்க. இல்லைன்னா ஊரோட வெளிப்பக்கத்திலேயே போயிட்டு இருக்காங்க, உள்ள மிதிக்காம. அவங்க தலைப்பட்ட இடம், கைப்பட்ட இடத்துல என் கால் எப்படி படுறதுன்னு சொல்லி அந்த பெண்மணியுடைய கால் பட்ட இடத்துல தன் கால் பட தகுதி இல்லைன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அப்பர் சுவாமிகள் எல்லாம் உள்ளுக்குள்ள வராம தனியா நடந்து போயிருக்காங்க. அந்த எல்லையை மிதிக்காம வெளியில போயிருக்காங்க. அவ்வளவு முக்கியத்துவம் தர்றது. ஒரு நாயன்மார் வெற்றி அடைந்த நாயன்மாருக்கு பின்னாடி மனைவியை கூப்பிட்டு கொடுத்தாரு ஒருத்தர். அவர் நாயன்மார் ஆயிட்டாரு. சிவபெருமான் கேட்டாரு, உன் ஒய்ஃப் வேணும்னு கேட்டாரு, எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் நாயன்மார் ஆயிட்டாரு. கொடுத்தவருக்கு எவ்வளோ மனசு இருந்தது, கொடுத்துருக்காரு பாருங்க. கொடுத்தவரை பாராட்டாதீங்க. அந்த பெண்மணி கணவன் கூப்பிடுறான், கணவன் ஏதோ பெண்ணுக்கு ஏதோ ஒரு பேர் யாரு, உங்க பேரா இருந்தா தவறாயிடும், வாமா இங்க அப்படின்னு சொல்றான். அம்மா மனைவி ஓடி வந்து கேட்குறாங்க, ஐயா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவர் நீ வேணும்னு கேட்குறாரு, இவரோட போன்னு சொல்றான். அந்த பெண் வாய மூடிட்டு போறான். வேற பேச்சு எதுவுமே பேச. இதுல யாரு நாயன்மார்? போ சொன்னவர் நாயன்மாரா, போறவங்க நாயன்மார்? ஏண்டா உனக்கு அறிவு இல்லை, கட்டின பொண்டாட்டி இப்படி பேசலாமாடா, பண்ணலாமாடா? அவன் தான் அறிவு இல்லாம பேசுறானா, உனக்கு அறிவு எங்கடா போச்சுன்னு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம ஊர் பொண்ணுங்களா இருந்தா. வாய மூடிட்டு போயிட்டாங்க, அவங்க கூடவே போயிட்டாங்க. சமயத்தை மீட்டெடுத்தது நம்முடைய அம்மையார் மங்கையர்க்கரசி. சமயத்தின் தலைவி சிவபெருமானே அம்மையே என்று அழைத்தது காரைக்கால் அம்மையார். பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய, பெண்களை முதன்மையாக கொண்டு, சிவபெருமானுக்கு 1 எழுத்து, பார்வதிக்கு 2 எழுத்து, நாவும் அவள் தான், வாவும் அவள் தான். சிவனுக்கு 1 பங்கு, பார்வதிக்கு 2 பங்கு. எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு பாருங்க. அவ்வளவு முற்போக்கு சிந்தனை உடையது. நிச்சயமா மோட்சம் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. நீங்க படிக்காட்டியும் உங்களுக்கு மோட்சம் உண்டு. என்ன லேட்டா கிடைக்கும், புத்திசாலிங்க சீக்கிரம் போவாங்க. இப்போ நான் கூட தான் மாரத்தான் ஓடினேன், ஓடி இருப்ப, முன்னாடி வந்தவனுக்கு பரிசு கொடுப்பாங்க, பின்னாடி வந்தவன் வந்துட்டு போகலாம். டிஷர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்கில், அதை வேணா வாங்கிக்க, இப்போ பரிசு கிடையாது. ஆக எல்லோருக்கும் முத்தி உண்டு, எல்லோரும் முத்தி அடையலாம். எல்லா உயிரினங்களும் புல் பூண்டு செடி கொடி மரம் மாடு அனைத்தும் முத்தி அடையலாம்னு சொல்றது தான் ப்ரோக்ரெசிவ் தாட்ஸ். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வரிகள் போல் இன்று உலக அளவில் சைவன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற பெருமை பெற்றது சைவ சமயம். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு தமிழனுடைய பெருமையை பற்றி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளைகள் பாடல் இருக்கு. அதுபோல இதுன்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். சைவன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற பெருமை பெற்றது நம் சமயம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, எதிர்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் கொற்றால் நம் உயிர் துணையே. பாட்டு பெருசா இருக்கின்றதுனால கொஞ்சமா போட்டிருக்கிறோம்.
சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, இதுக்கு மேலான ஒரு சமயம் இருக்குங்கிறத லாஜிக்கலா ப்ரூவ் பண்ண முடியாது. சும்மா கண்ணை மூடிக்கிட்டு மறுக்கல. எக்ஸ்பிளைன். நான் நரகத்துக்கு போவேன், நீ நரகத்துக்கு போவ, நான் நரகத்துக்கு எவ்வளவு நாள் இருப்பேன், நரகத்துலக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு இருக்கு, இப்பவே எழுதி இருக்குது. உனக்கு நரகத்துக்கு போவ, அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. எது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றது எது? இந்த ஊருக்கு போவ, இந்த ஹோட்டலில் தங்குவ, இங்கே தங்கி இருப்ப, இத்தனை நாள் இருப்ப, என்னென்ன சாப்பிடுவேன், என்னென்ன வேலையை செய்வேன், அப்புறம் எத்தனாம் தேதி கிளம்புவேன், திரும்ப இங்கே வந்துடுவேன். இப்போ நான் மலேசியா போகிறேன், இலங்கை போகிறேன்னா போவேன், பண்ணுவேன், திரும்ப வந்துடுவேன். நான் திரும்ப இங்கே வர்ற வரைக்கும் இருக்கு. இவர் போவார், அவ்வளோ. சரி, போனவர் போயிட்டார். புதுசா இருந்து ஒருத்தர் வந்தார். புது உயிர் எப்படி வந்தது? இந்த கேள்விக்கு பதில் இல்லையே. சொர்க்கத்துக்கு நரகத்துக்கும் போன உயிர் அப்புறம் எங்க போச்சு? அதுக்கும் பதில் இல்லையே. ஆனா இங்கே பதில். அதனாலதான் இத சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதிர்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைன்னு சொல்றோம். இப்படியாக எந்த ஒரு சமயத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த முப்பொருள் உண்மையை எடுத்து சொன்னது சைவ சமயம். இப்போ நம்ம சைவ சமயம் சிவன் ஃபாலோயருங்கிறதுனால நம்ம இதை பேசலை. நம்ம எல்லாமே சயின்டிஃபிக்காக பேசியிருக்கோம். ஃபிசிக்ஸில் லா என்ன சொல்லுது அதை பேசியிருக்கோம். மேனேஜ்மெண்ட்டில் இஷிகாவா டயக்ராம் என்ன சொல்லுது அதை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னாலும் எல்லா சமயத்தினருக்கும் அதுதான். அமெரிக்காலன்னா ஆற்றலை ஆக்கலாமா? அப்படி முடியாது. வேற ஒரு சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா அவங்க ஆற்றலை ஆக்க முடியும், அழிக்க முடியுமா? முடியாது. நம்ம பேசுறதெல்லாம் யூனிவர்சல் லால பேசுறோம். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது நம்முடைய சமயம். இந்த சமயம் ஏன் சமயம் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சமயம் எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. அதனால இந்த சமயத்தை நான் தலைமையில் வைத்து போற்றுகிறேன். எல்லாருக்கும் திருவாசகம் 51வது பதிகம் ஞாபகம் வந்துடும். முத்தி நேரி அறியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு கிளம்புங்க, இந்த புத்தகம் தவிர மற்றதெல்லாம் பேக்கில் எடுத்து வைங்க. மொபைலு, அது இது, கண்ணாடி, கவரு எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வைங்க. இது மட்டும் மேலே இருக்கட்டும். டக்குன்னு அந்த 51வது 6 பெறுவார் அச்சோவேன்னு சொன்னோடனே எடுத்து இதையும் உள்ளே வச்சுட்டு கிளம்பிடலாம். அதுபோல் வகுப்பு முடிய போது, அதனால நான் அது தலையில் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த 6 இதுக்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு இப்போ சில மாணவர்கள் நமக்கு யோசனை கொடுத்துருக்கிறார்கள். அடுத்த பிறவி இல்லை, அடுத்த பதிப்பில் அதை திருத்தலான் இருக்கோம். இதில் எல்லாருமே கொஞ்சம் குறிச்சிக்கங்க. உங்களுக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கீவேர்டு தரேன். கீவேர்டு ஷார்ட்கட்டுன்னு சொல்லுவாங்க. அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஷார்ட்கட் கொடுங்க சார், ஷார்ட்கட் கொடுங்க சார், தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஹெச் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஹிஸ்டாரிக், அதை சீரியல் நம்பர் 1ன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஹிஸ்டாரிக் ஹெச். அடுத்தது ஈஸி டு அடாப்ட், அது 2வது நம்பர் போட்டுங்க. பக்கத்துலேயே அந்த நம்பரை போட்டுங்க, அப்புறம் நான் சொல்கிறேன் ஃபார்முலா. ஹெச்இ. எல் எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ஐட்டம், அதை 3ன்னு போட்டுக்கோங்க, லாஜிக் பேஸ்ட். அடுத்தது பி, ப்ரொக்ரெசிவ் தாட்ஸ். 6, அதுக்கு 4ன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஹெச்இஎல்பி, இது ஞாபகம் இருக்கா? ஹெல்ப். இப்போ ஹெல்ப்புங்கிற வார்த்தை தெரிஞ்சிருச்சுன்னா, ஓ ஹெச்ன்னு ஒன்று இருக்குப்பா, ஹெச் என்ன இருக்குது, ஹிஸ்டாரிக்னு ஒன்று இருக்குது, ஓகே ஓகே ஓகே. அப்புறம் ஹெல்ப்பில் என்ன வருது? ஈ வருது. ஈனா என்ன, ஈஸி டு அடாப்ட், ஓகே. எல்லுனா என்ன, லாஜிக், ஓகே, லாஜிக் பேஸ்டு. பீனா என்ன, ப்ரொக்ரெசிவ் தாட்டுன்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது மாதிரி சொல்லித்தரேன். ஹெல்ப். அடுத்தது யூஎஸ், ஹெல்ப் அஸ், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் அப்படின்னா யூ ஃபார் யூனிவர்சல், எஸ் ஃபார் சயின்டிஃபிக். ஹெல்ப் அஸ், HELPUS அப்படிங்கிறத நீங்கள் எழுதி கொள்ளவும். இது ஞாபகத்திற்கு மட்டும். அடுத்த பதிப்பில் இதை புக்கிலேயே அப்படி பண்ணிடலாமான்னு நாங்கள் முயற்சிக்கிறோம். பண்ணி கொடுக்குற வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். ஹெல்பஸ் HELPUS. அதுபடி சீரியல் நம்பரை மாற்றிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மொத்தம் 6ன்னு இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நான் ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்குறேன். இன்னும் 60 பாயிண்ட் கூட எழுதலாம். சமயத்தின் பெருமை இந்த 6 மட்டும் இல்லை. நான் மேலோட்டமாக சின்ன நூலுங்கிறதுனால 6 மட்டும் பேர் மட்டும் கொடுத்துருக்குறேன், ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாமல். ஸோ இந்த அளவில் நம்ம இந்த உரையை நிறைவு செய்வோம். அருமையான இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இறைவன் தோன்றிய